பேசணும். நம்ம கூடி வரும் பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எப்போ கூடி வர்றோமோ ஊழியர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நாம் ஒரு காரியத்தை கற்று வைத்திருப்போம். அந்த காரியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த கூடுகை. கற்றுக்கொள்ளாதவர்கள் புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி இந்த கூடுகை. கற்றுக்கொண்டவர்கள் கற்றுக்கொண்ட அந்த கருத்தை உறுதிப்படுத்துவதற்காக இந்த கூடுகை. இந்த கூடுகையை அப்படி கூடி வரும் பொழுது கருத்துக்களை ஒருவரும் சொல்ல அனுமதிக்கணும். ரெண்டாயிரத்தி 9-10 வட இந்தியாவில் ஊழியர்கள் கூடும்போது இப்படி செய்யுங்க அப்படின்னு ஒரு ஃபைல் நோட்டு போட்டு ஒரு கூடுகை எப்படி கூடி வர வேண்டும், அதில் என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்ற காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு ஃபைல் போட்டு சொல்லி கொடுத்தேன். அதை நான் போய் இன்சார்ஜ் எடுத்த பிறகு தான் அதை செயல்படுத்த முடிஞ்சிச்சு. அதனால் எப்பொழுதெல்லாம் ஊழியர்கள் கூடி வர்றோமோ அந்த கூடுகையில் புதிய கருத்துக்களை கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளாதவர்கள் கற்றுக்கொண்டவர்கள் அந்த கருத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அந்த கூடுகையில் வந்து அடுத்து உரையாட வேண்டும். எல்லாரும் ஒன்று தான் பேசணும். இப்போ கார்த்திக் ஜோசுவாவுடைய சர்ச்சில் இப்போ செந்தூர் ஐயா பாலையா போகிறாரு அப்படின்னா கார்த்திக் ஜோசுவா ஐயா என்ன பேசியிருக்காரோ அதே கருத்தை தான் இவர் பேச. புது கருத்து பொது கருத்தெல்லாம் பேசக்கூடாது. அந்தந்த சபையில் நம்முடைய ஐக்கியத்தில் உள்ள சகோதரர்கள் சகோதரிகள் போனால் அவங்க என்ன பேசியிருக்காங்களோ அந்த கருத்தை பேஸ் பண்ணி தான் பேசணும். விதர்க்கமான குதர்க்கமான எதிரான கருத்துக்கள்லாம் பேசக்கூடாது. சபையில் ஒன்றையே பேச வேண்டும். அதுதான் ஊழியர்கள் ஐக்கியம். ஆளுக்கு ஒரு கருத்து பேசக்கூடாது. பவுல் சொல்லுவார், உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கிக்கிற இடத்துல நாங்களாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். இப்போ ஐக்கியத்தில் 5 பேர் இருக்கோம், 50 பேர் இருக்கோம். 50 பேரும் ஒரே கருத்தை பேசணும். சபை மக்களுக்கு மத்தியில் மாற்று கருத்துக்களை பேச அனுமதிக்கக்கூடாது. அந்த மாற்று கருத்துக்களை எல்லாம் மாதம் ஒரு தடவை ஊழியர்கள் கூடி வரும்போது அந்த கருத்தை எடுத்து வைக்கணும். எல்லாராலும் அந்த கருத்தை அங்கீகரிக்கப்படணும். அப்போ நமக்கு கிடைக்கிற கருத்துக்கள் நமக்கு சரின்னு தெரியும், அந்த கருத்து சரி இல்லைன்னு தெரியும், அந்த கருத்து இதெல்லாம் அந்த ஊழியர்கள் கூடி வரும் பொழுது எடுத்து வைக்கணும். எல்லாரும் அலசி ஆராய்ந்து பார்க்கணும். அதில் சரி அப்படின்னு எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட கருத்தை வெளியே பேசணும். இஷ்டப்படிலாம் பேசக்கூடாது. கர்த்தர் சொன்னார் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. கர்த்தருக்குன்னு சொல்லிவிட்டு உள்ள விக்கிரகத்துக்கு பண்டிகை கொண்டாடினாங்க. சொல்கிறது யார் பேர? கர்த்தர். யார்? பிரதான ஆசாரியன் ஆரோனே சொல்கிறேன். அப்போ வழிபாடு கர்த்தருக்குன்னு சொல்கிறது வெளியே, கர்த்தருக்கு தான் நாங்கள் இதை செய்கிறோம்னு சொல்கிறது, செய்கிறது சிலை வழிபாடு. இப்போ லட்சோபலட்சக்கணக்கான ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ லட்சக்கணக்கான ஜனம் ஏற்றுக்கொண்டுட்டு அது சத்தியமா? நல்லா புரிஞ்சுக்கிறானோ. லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி வந்து ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டால் அது சத்தியம்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் ஜனநாயகம். எது பெரும்பான்மையோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் என்னது? இந்திய தேசத்தில் ஜனநாயகம்.
அதனால் கர்த்தர் சொன்னார் பைபிள் சொல்லுதான்னு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் பொதுவானது என்னது? பைபிள். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகுது. நம்ம எல்லாரும் வசனத்துக்குள்ள கட்டுப்படுத்தப்பட்டவர்கள். ஆவியானவர் தான் நடத்துகிறாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது உங்கள் கையில் இருக்கிற பைபிள். இல்லைன்னா அது எந்த ஆவியும் நீங்கள் கேட்கணும். பைபிளுக்கு விரோதமாக இருந்தால் அது என்ன ஆவி, அது எந்த கர்த்தர், அது எந்த ஆண்டவர்? ஏன்னா நம்ம இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் பழனி ஆண்டவர் இருக்கார், நாகூர் ஆண்டவர் இருக்கார், இயேசு ஆண்டவர் இருக்கார். எந்த ஆண்டவர் சொல்கிறாரு? அதனால் புதிய கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குமானால் ஒரு கேசட் வழியாக, ஒரு புத்தகத்தின் வழியாக, ஒரு யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக, ஒரு ஆன்லைன் வழியாக உங்களுக்கு ஒரு புதிய கருத்துக்கள் கிடைக்குமானால், இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிராத கருத்துக்கள் கிடைக்குமானால், அது உங்கள் ஆவி ஏற்றுக்கொண்டாலும் ஏற்க மறுத்தாலும் அந்த கருத்தை ஊழியர் கூட்டத்தை கொண்டு வந்து வைக்கணும். மூணாவது, இந்த இடத்துக்கு வரணும். கற்றுக்கொள்ளாத சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்காக ஊழியர் கூடுகை, கற்றுக்கொண்ட சத்தியத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஊழியர் கூடுகை. நாம் கேள்விப்படும் பல்வேறு விதமான கருத்துக்கள், நமக்கு உடன்பாடு இருக்கோ உடன்பாடு இல்லையோ, அந்த கருத்துக்களை கொண்டு வந்து ஊழியர் கூட்டத்தில் வைக்கணும். இது மூன்றாவது. அந்த கருத்தை வச்ச பிறகு எல்லாரும் அதை பற்றி ஆலோசிக்கணும், அலசணும், ஆராய்ந்து பார்க்கணும். இது நம்ம கையில் இருக்கிற பைபிளோட ஒத்து வருதா, வசனம் ஆதரிக்குதான்னு பார்க்கணும். வசனம் ஆதரிக்குதுயா அப்படின்னா தான் நம்ம ஒத்துக்கொள்ளணும், அந்த கருத்தை ஏற்கணும். வசனம் ஆதரிக்கலை அப்படின்னா அதை தூக்கிடணும். அப்போ ஊழியர்கள் கூடி வருவது மூன்று முக்கியமான காரியம். ஒன்று, கற்றுக்கொள்வதற்காக. மற்றொன்று, கற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. மற்றொன்று, மூன்றாவது, நாம் வெளியிலே படித்த, கேள்விப்பட்ட, சிந்தித்த விஷயங்கள் நம்ம ஐக்கியத்துக்குள்ளே பிரசங்கிக்கப்பட வேண்டுமானால் ஊழியர் ஐக்கியத்தில் கொண்டு வரணும். இது மூணாவது. அதை எல்லாரும் கூடி ஆலோசிக்கணும். எல்லாரும் கூடி ஆலோசிக்கணும். அதுதான் இப்படி உட்கார்ந்து ஆலோசிக்கணும். ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு கருத்து இருக்கும். எங்கேயாவது கேட்டிருப்பிய, எங்கேயாவது படிச்சிருப்பிய, அல்ல நீங்களே சிந்திச்சிருப்பிய. அதை கொண்டாந்து நம்ம ஐக்கியத்தில் வச்சு, ஐயா எனக்கு இப்படி ஒரு கருத்து இருக்குது, இதை வசனம் ஆதரிக்குதான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். வசனம் ஆதரித்தாதான் நம்முடைய ஊழியர் ஐக்கியம் ஏற்கணும். அந்த வசன ஆதரவு கிடைக்கிற வரைக்கும் அந்த கருத்தை அப்படி தள்ளி வைக்கணும், நிராகரிச்சிடக்கூடாது, தள்ளி வைக்கணும், போஸ்ட்மான் பண்ணணும். அப்படி தானே ஆங்கில வார்த்தை போஸ்ட்மான் பண்ணுறது. தள்ளி வைங்க, மறுபடி அதை ஆலோசிங்க. ஒரு முடிவான கருத்து 8 வரைக்கும் அது தள்ளி வைக்கப்பட வேண்டும். ஒரு தீர்ப்பு வழங்குற வரைக்கும் வாய்தான்னு போடுவான் நீதிமன்றத்தில். அதுவும் கீழமை நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், மாநில நீதிமன்றம், தேச நீதிமன்றம், அடுத்து இன்டர்நேஷனல் கோர்ட்டு, ஐநா சபையிலிருந்து அந்த மாதிரி ஒரு கோர்ட்டு வச்சுருக்காங்க உலக நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு. இப்போ எல்லா இடத்துலையுமே லாயரு, பிரதிவாதி, வாதி 2 பேர் இருப்பேன். அதை வச்சு தான் ஜட்ஜு தீர்ப்பு வழங்குவான். இப்போ கீழமை நீதிமன்றத்தில் சொல்லப்படுகிற தீர்ப்பை அந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கு போனோடனே ரிஜெக்ட் பண்ணி வச்சுருவான். மாவட்ட நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பை மாநில நீதிமன்றம், ஹைகோர்ட்டு தள்ளி விட்டுருவான். ஹைகோர்ட்டு தள்ளி விடுற காரியத்தை உச்ச நீதிமன்றம் கொண்டு போவாங்க. எல்லாரும் ஒரே சட்ட புத்தகம் தானே வச்சுருக்கான், எல்லோரும் அதை படித்து தானே சட்டிட்டு வச்சுருக்கான். அப்புறம் ஏன் தள்ளுறாங்க?
இது உலகம், நாம் ஆவிக்குரிய உலகம். இதில் உள்ள தீர்ப்புகளை, முடிவுகளை எட்ட வேண்டுமானால் இப்படி ஊழியர்கள் கூடி வந்து முடிவான கருத்து வரும் வரைக்கும் நாம் வைக்கப்படுகிற கருத்து தள்ளி வைக்கப்பட்டு கொண்டே வரணும். அப்போ கடைசி ஃபைனல் வரும்போது அது ஏற்கப்படலாம் அல்லது நிராகரிக்கப்படலாம். இதை நம்ம விளங்கிக்கிறோம். இந்த மனநிலையோடு தான் ஊழியர் கூட்டத்துக்கு வரணும். வேறு என்னத்தையாவது எதிர்பார்த்து வரக்கூடாது. இந்த 3 அடிப்படையை நீங்கள் பேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஊழியர் கூட்டம் எதுக்கு? இந்த காரியங்களை செய்வதற்கு. அப்போ நாங்களாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நம்ம ஐக்கியத்தில் உள்ள சகோதரமார் திடீர்னு ஒரு ஃபோனை போட்டு, பிரதர் நான் இப்படி அவசரமாக ஒரு இடத்துக்கு போகிறேன், நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ணுங்க. இப்படி ஒவ்வொருவரும் அவசியத்தை பொறுத்து, அவசரத்தை பொறுத்து நீங்கள் வாங்கன்னு கூப்பிடும்போது போய் நிற்கிற நம்முடைய ஐக்கியத்தில் உள்ள சகோதரமார் ஒரே கருத்தை தான் பேசணும். பிரசங்க மெத்தட் வேணால் வித்தியாசமாக பண்ணலாம், ஆனால் கருத்து ஒன்றா இருக்கணும். அதுதான் சத்தியம். நான் கருத்துன்னு சொல்கிறது தான் என்னது? சத்தியம். ஆளுக்கு ஒன்று பேசக்கூடாது. ஐக்கியம் உடஞ்சிடும், செதறிடும். ஐக்கியத்தை கட்டணும். அதுக்கு தான் நம்ம கூடி வாருது. இப்போ கூடி வந்தால் என்ன செய்யணும்? ஒரு பாட்டு ஆராதனை, ஒரு பிரசங்கம் அப்படி போயிடக்கூடாது. அதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் அதான் செய்கிறோம், பைபிள் ஸ்டடிலையும் அதான் செய்கிறோம், பாட்சிங் பிரேயர்லையும் அதான் செய்கிறோம், ஆன்லைன் பிரேயர்லையும் அதான் செய்கிறோம், வீட்டு கூட்டத்திலையும் அதான் செய்கிறோம். எங்கே போனாலும் அதான் செய்கிறோம். பாட்டு ஆராதனை பிரசங்கம், பாட்டு ஆராதனை பிரசங்கம். இப்படி உட்காரணும். ஊழியர் ஐக்கியம் சொன்னால் இப்படி உட்காரணும். உட்காந்து அவங்களுடைய கருத்தை பேசணும். ஆளுக்கு ஒரு கருத்தை பேசக்கூடாது. அப்படி பேசுகிற ஆளாக இருந்தால் நம்பி எப்படி அனுப்ப முடியும்? அவர் சபைக்கு இப்போ நான் போகிறேன், ஏன் சபைக்கு அவர் வர்றாரு, நான் ஒன்றை பேசிக்கிட்டு அவர் ஒன்றை பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி சரியாகும்? சபை மக்கள் குழம்பிடுவான், இடறிடுவான். கொஞ்ச நாளைக்கு தான் வந்துக்கிட்டே இருப்பான், அப்படியே பிரிஞ்சிடுவான். உங்களுக்கு தெரியாது அவன் எப்போ பிரிவான்னு, உங்களுக்கு தெரியாது. அன்பாக இருக்கிற மாதிரி, நம்பிக்கை இருக்கிற மாதிரி தான் இருப்பான். டப்புன்னு வெடிச்சு ஓடி. அந்த வெடிப்பு சபை மக்களுக்குள்ளே வராமல் இருக்கணும்னா இப்படி கூடி வந்து கருத்துக்கள் பரிமாற வேண்டும், கலந்து உரையாட வேண்டும். இது கண்டிப்பாக இருக்கணும். அங்கே போனால் பயன்படுத்தினா தான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொன்னால் நல்லது அப்படியே இருன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிறோம். வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு 2 தரம் புத்தி சொல்லு. தீத்துவின் நிருபம் 3ஆம் அதிகாரமா 3. வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. பாத்தியில அப்போ வேதத்துக்குள்ளே வர மாட்டாங்க. ஆவின்னு சொல்லிட்டு இருப்பேன், வரம்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். வரம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, வரம் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, வேதத்துக்கு உள்ளே வந்துடணும். ஐக்கியம் என்ற ஒன்றை தேவன் உருவாக்குகிறார். இதில் ஊழியர்கள் ஒரு குடும்பம், விசுவாசிகள் ஒரு குடும்பம். இது கற்றுக் கொடுக்கிற கூட்டம் ஊழியர்கள், விசுவாசிகள் கற்றுக்கொள்ளுகிற குடும்பம். இப்படி நீங்கள் பிரித்து பார்க்கணும். பைபிள் ஒழுங்காக படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்ணுக்கு ஆமாம் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. பைபிள் படிக்கலைன்னா உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதை முன்னாடி தூக்கி போட்ட சடையை பின்னாடி தூக்கி போட்ட மாதிரி சோத்ரா. அப்போ வேத புரட்டன் என்று சொன்னால் சத்தியத்தை புரட்டுவது. இந்த சத்தியத்துக்குள்ள ஒரு ஊழியக்காரன் வரலைன்னா 2 தரம் புத்தி சொல்லுங்க அப்படின்னா அவனை இழந்துடாதீங்க. தொடர்ந்து சந்திங்க, தொடர்ந்து பேசிட்டே இருங்க. இப்போ ஐக்கியத்துக்குரிய எல்லைக்குள்ளே வரல, வசன எல்லைக்குள்ளே வரல அப்படின்னாலுமே சந்திச்சுட்டே இருங்க, பேசிட்டே இருங்க.
அப்போ பவுல் என்ன சொல்கிறார்? அவங்க சத்தியத்துக்கு உள்ள வரமாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்கள வேறு ஆவி நடத்துது, வேறு ஆண்டவர் நடத்திட்டு இருப்பார். தள்ளிடாதீங்க, 2 தரமாயிலும் போய் சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லுங்க. அந்த 2 தீமோத்தேயு 2:24-25 வாசிங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனந்திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிற்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இப்படி 2 தடவை போய் சொல்லிட்டே வரணும் சத்தியத்தை. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். தள்ளி விட்டுறக்கூடாது, நிராகரிச்சிடக்கூடாது. எதிர்பேசுகிறவர்கள், அப்படித்தானே எழுதியிருக்க 25 திரும்ப வாசிமா. எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை எந்த அருளத்தக்கதாகவும். விஷயத்தில் அவங்க மனம் திரும்பணும்? சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு மனதை திருப்பணும். வசனத்தை அங்கிட்டு தள்ளுங்க அப்படின்னு சொன்னால் இப்படி, வேதத்தை அங்கிட்டு தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி? பரிசுத்தாவின்னு சொல்ல மாட்டார், அசுத்தாவி கண்டிப்பாக சொல்லும். அதனால பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அந்த பிசாசனுடைய கண்ணிக்குள்ளே இருக்கிற அவங்க தப்புறதுக்கு சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும். சத்தியத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். இதாப்பா சத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே வர. சத்தியத்தை அறியும்படி சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஏன் அவன் எதிர்த்து பேசுகிறான்? ஏன் ஐக்கியத்துக்கு வர மாட்டேங்கிறான்? ஏன் நம்மளோட இணைய மாட்டேங்கிறான்? பிசாசனுடைய கண்ணிக்குள்ளே இருக்கான். அந்த பிசாசு அவனை நீ சரியாத்தான் இருக்க, நீ சரியாத்தான் இருக்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ பவுல் சொல்லி கொடுக்குறாரு இந்த ஊழியர், அவருக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு, எதிர் பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சத்தியத்தை அறியும்படி மனம் திரும்புதல் அவர்களுக்கு கிடைக்கத்தக்கதாக. பிசாசானுடைய கண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால அந்த மயக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. தண்ணி அடிச்சுட்டானா தண்ணியில் ஒரு மயக்கம் வருது பத்தில. ஆம்பளை பித்து பொம்பளை பித்து பிடிச்சிட்டு அப்படியே கிறுக்காவே தெரியுறாங்க பாருங்க, அதான் மயக்கம்னு சொல்கிறது. அதுக்கே சிந்தனையாக இருப்பான். அப்புறம் பணப்பித்து பிடிச்சவன், பணம் பணம் காசு காசு காசு, இதெல்லாம் சாத்தான் அப்படி மக்களை மோசம் போய்கிட்டு இருக்கான். ஆகவே அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவனுடைய கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும். போய் கோவப்பட்டு கூடாது, சாவு போட்டுட்டு கூடாது. அவனே சாத்தானுக்குள்ளே இருக்கான். நீங்கள் போய் கோவப்பட்டா, நீங்கள் போய் சாவு போட்டா நல்லா இருக்காது. வசனத்தை வச்சு சத்தியத்தை சொல்லுங்கள், சாந்தமாய் சொல்லுங்கள். அவங்க எதிர்த்து தான் பேசுவாங்க. நம்ம சொல்கிறோம், அங்கே உள்ள மக்களுக்கு சூசியம் சொல்கிறோம், நாசமாக போயிடுவேன், நீ நடந்து போவேன்னு சொன்னால் யார் மனம் திரும்புவா? நீ நல்லா இருப்ப பார்த்துக்க வா அப்படி நீங்கள் என்ன பண்ணு, ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி அப்படி இழுத்தாத்த மயக்கம் தெளி. இல்லைன்னா மயக்கத்திலே பேசுவேன், எதிராகத்தான் பேசுவேன். அது மாதிரி இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, கடவுளே இல்லைன்னு சொல்கிற கம்யூனிஸ்ட்வாதிகளாக இருந்தாலும் சரி, தீக்காக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சாந்தமாய் சொல்லும்போது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனம் திரும்புதல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் ஊழியர் ஐக்கியம் எதுக்கு? அது சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? புதிய சத்தியங்களை கற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, ஊழியர் ஐக்கியம் எதுக்கு? கற்றுக்கொண்டிருந்தால் அதை இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று நினைவுபடுத்திக் கொள்ளலாம், இல்லைன்னா உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஊழியர் ஐக்கியம் என்பது அதற்காகத்தான். மூன்றாவது, நாம் என்னையா
புதிய காரியங்களை ஊழியர் ஐக்கியத்தில் விவாதிக்கணும். எதற்கு இந்த ஊழியர் ஐக்கியம் கேட்டால் இப்படி சொல்லணும். நீங்கள் வெளியே எல்லாரும் ஒன்று போல சொல்லணும். என்னமோ கூடுறாங்க, நம்ம தலையெழுத்து நாங்களும் போயிட்டு வரோம், இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் விளங்குமா? அது ஐக்கியமா? அது தெளிவாக பேசணும். அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே இப்போ தெளிவாக பேசணும்ல. என்னமோ தெரியாது அப்படின்னு சொன்னா எப்படி? அப்படி இதுவரைக்கும் சொல்லியிருந்தாலும் இனிமே சொல்லாதீங்க, மன திரும்புங்க. தோத்திரம். அப்போ ஊழியர் ஐக்கியம் எதற்கு, ஏன் என்று கேட்டால், புதிய சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்கும், கற்றுக்கொண்ட சத்தியத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும், புதிய காரியங்களை விவாதிப்பதற்கும். இப்படி 3 கருத்தை வச்சுக்கிறீங்க. இதுக்கு தான் நாங்கள் ஊழியர் கூட்டம் நடத்துகிறோன்னு சொல்லணும். உங்கள் வீட்டில் கேட்டாலும் சொல்லுங்கள், உங்கள் சபையில் கேட்டாலும் சொல்லுங்கள், உங்கள் ஊழியத்தில் கேட்டாலும் சொல்லுங்கள், வெளியில் இருக்கிறவங்க கேட்டாலும் சொல்லுங்கள், உள்ளே இருக்கிறவங்க கேட்டாலும் சொல்லுங்கள். வேறு கருத்தெல்லாம் சொல்லிட்டு தெரியக்கூடாது. தெளிவாக சொல்லுங்கள். உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருந்தால் தெளிவாக சொல்லுவார். அதனால் ஊழியர் ஐக்கியம் அப்படி கூடி வரும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சபைக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அந்த விஷயங்களில் சந்தேகங்கள் வருமானால், கேள்விகள் வருமானால், அதை இந்த ஊழியர் ஐக்கியத்தில் கேட்டு அதில் தெளிவுபடுத்திக் கொள்ளணும். நம்ம எதை பிரசங்கிக்கிறோன்னு நம்ம ஊழியர் ஐக்கியத்துக்கு தெரியணும். ஊழியர் ஐக்கியத்துக்கு தெரியணுமா வேண்டாமா? என்னை ஆண்டவர் நடத்துகிறாரு, எனக்கு தரிசனம் தந்தார், சொப்பனம் தந்தார், எனக்கு ஆண்டவர் அப்படி பேசினார், இப்படி பேசி, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் குழந்தை கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது சொல்லியிருப்பீர்கள். அதை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் மன்னிப்பார். வளரணும். எத்தனை ஆண்டுகளாக நாம் இந்த ஊழியத்தில் இருக்கிறோம், அத்தனை ஆண்டுகளுக்குரிய வளர்ச்சி இருக்கணும். வசனத்தின் வளர்ச்சி இருக்கணும், ஊழியத்தின் வளர்ச்சி இருக்கணும், நம்முடைய அனுபவங்களின் வளர்ச்சி இருக்கணும். பேபி கிறிஸ்தவனாகவே இருக்கக்கூடாது. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு மீண்டும் மூல உபதேசத்தையே போதிக்க வேண்டியதாயிற்று. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் அப்படின்றார். அப்போ நீங்கள் காலம்பூரா இருந்துட்டு இன்னும் பால் குடிக்கிற அனுபவத்தில் இருந்தால் நீங்கள் குழந்தை கிறிஸ்தவர்கள். வளர்ந்த கிறிஸ்தவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ வளர்ந்த கிறிஸ்தவன் இடத்தை அடையிறதுக்கு முன்னாடி பேபியாக இருக்கிறவங்க வளர்ந்து 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 தான் பூர்ணமான ஒரு குழந்தை, ஒரு பொம்பளையா ஒரு ஆம்பளையாக மாற முடியும். ஒரே நாளில் மாற முடியாது. அதனால் வளர்ந்த கிறிஸ்தவர்களாக, வளர்கிற கிறிஸ்தவர்களாக நம்ம வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுபோல் ஊழியங்கள்லையும் நம்ம வெளிப்படுத்தும். இந்த எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்வர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்போ பாருங்க, குழந்தைகளாக இருக்கிற நாம பிள்ளைகளாக வளரணும், பிள்ளை கிறிஸ்தவனா மாறணும், அப்புறம் வாலிப கிறிஸ்தவங்களா மாறணும், அப்புறம் புருஷன் மனைவி குடும்பம் அப்படிப்பட்ட இடத்துக்கு வளரணும். அதுக்கப்புறம் பிதாக்களுக்கிற இடத்துக்கு வளரணும். வாலிபரே அப்படிமா யோவா, பிள்ளைகளேம்மா, வாலிபரேம்மா, அதுக்கடுத்து பிதாக்களே அப்படிமா. இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிற அனுபவத்தை காண்பிக்குது. ஒரு ஆள் கிறிஸ்துக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது தெரியும். குழந்தை பருவத்திலேருந்து பிள்ளை பருவம், பிள்ளை பருவத்திலேருந்து வாலிப பருவம், வாலிப பருவத்திலேருந்து கன்னி பருவம் அல்லது திருமண பருவம், அதை கடந்த தாத்தா பாட்டி மாதிரி பிதாக்கள். ஒரு வளர்ச்சியின் அனுபவங்கள் இருக்குல்ல,
குழந்தை பிறந்த உடனே ஆம்பளை ஆயிரும் பொம்பளை ஆயிரும், வளர வேண்டாமா, மேஜராக வேண்டாமா? இதெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வளர்ச்சின்னு ஒன்று கடவுள் வச்சிருக்காரு. அப்போ ஊழியர்களாகிய நாம் ஊழியர் ஐக்கியம்னு ஒன்று வச்சு நாம் கூடி வந்து இப்படி காரியங்களை பேசி ஒழுங்குபடுத்தணும். விசுவாசிகள் பைபிள் ஸ்டடி வருவாங்க, ஆராதனை வருவாங்க, விழிப்பிச்சம் வருவாங்க, உபவாசிச்சம் வருவாங்க, ஸ்பெஷல் மீட்டிங் வருவாங்க. அவங்க ஒரு ஃபேமிலி விசுவாசிகள். நாம் ஊழியர்கள் ஒரு ஃபேமிலி. இந்த கூட்டம் கற்றுக் கொடுக்குற கூட்டம், அப்படி தானே? உங்கள் கையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் கற்றுக்கொள்ளுகிற கூட்டம். அவங்க படிக்கிறவங்க, இவங்க படித்து கொடுக்குறவங்க. வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எல்லாம் ஒன்றுன்னு சொன்னால் எப்படி? எல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் தனியாக தான் கூடணும். அப்போ தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளரும்படி அப்படி செய்தார். நாம் இனி குழந்தை கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடாது. மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவுமான தந்திரமுள்ள போதகம் ஆகிய பலவித காற்று. அதுதான் யூடியூப்பில் வந்தாலும் சரி, புத்தகத்தில் வந்தாலும் சரி, கேசட்டில் வந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கில் வந்தாலும் சரி, ஆன்லைனில் வந்தாலும் சரி, கோகுலில் வந்தாலும் சரி, கோகுலாரையா எதில் வந்தாலும் சரி, பலவிதமான போதகங்கள் வரும். சில கருத்துக்கள் உங்களுக்கு சரியாக தெரியும், சில கருத்துக்கள் உங்களுக்கு தவறாய் தெரியும். தவறாய் தெரிந்தாலும் அந்த கருத்துக்களை கொண்டுட்டு வாங்க, சரியாக தெரிஞ்சாலும் அந்த கருத்துக்களை கொண்டு வாங்க. கொண்டு வர்றதுக்கு முன்னாடி பேசிடாதீங்க சபையில். இங்கே கொண்டு வந்து வச்சு அதை விவாதித்து அதை அலசி ஆராய்ச்சி பார்த்து எல்லாரும் ஒரே கருத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் உங்கள் சபைகளில் பேசணும், பிரசவம் பண்ணணும். அப்படி நீங்கள் செய்வீர்களானால் இந்த ஊழியம் கட்டப்படும். நம்முடைய கையில் கீழே இருக்கிற சபை மக்களும் கட்டப்பட்டு வருவார்கள். இல்லை அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு ஒத்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு எது நல்லதாக தெரியுதோ அதை பார்த்து போயிடுவாங்க. ஐக்கியத்தில் கட்டப்பட மாட்டாங்க. அதனால் நீங்கள் கட்டப்பட்டு வரணும், ஐக்கியத்தை கட்டணும். ஐக்கியத்தை உடைக்கிற மாதிரி பேசுவாங்க, ஐக்கியத்தை சிதைக்கிற மாதிரி பேசுவாங்க. அதில் உடன்படக்கூடாது. அதான் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவுமான தந்திரமுள்ள போதகம். அப்படிப்பட்ட பிரசங்கம் இருக்குது. இந்த பிரசங்கம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே தந்திரம் இருக்கும், சூது இருக்கும். தர்மத்தின் வாழ்வு தன்னை கவ்விரும்ல. அந்த பிரசங்கம் அப்படியே போட்டு அமைக்கிறோம்ல நம்மளை. அந்த பிரசங்கத்துக்குள்ள சூது இருக்கும்யா, நமக்கு தெரியாது. நம்ம கவனமில்லாத இதயத்தோட கத்தர் பேசுகிறாருன்னு உட்காந்துருப்போம். அது வேற ஒரு ஆள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவுமான பலவிதமான போதகங்கள் வந்து கொண்டு இருக்கு. நம்ம அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். 1ஆம் நூற்றாண்டிலேயே எழுதி வச்சுட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நூற்றாண்டும் புது புது பிரசங்கம் வரும். காலத்துக்கு ஏற்றபடி மாற்றிக்கன்னு சொல்லுவாங்க. கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி ஒத்துப்போம்பா. எங்கள் காலத்துலலாம் பெல் பாட்டம்னு ஒன்று போட்டாங்க. ஆம்பளை பூரா என்னது? பெல் பாட்டம், கீழே பாட்டம். இப்போ எங்கடா பார்த்தா காணா. உலக வேஷம் கடந்து போகிறதே, போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு சினிமாலையும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை காமிப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டைலை காமிப்பேன். அது கொஞ்சம் காலத்துக்கு ஓடும். அப்புறம் அடுத்த பீரியட் வந்தோடனே அடுத்த ஸ்டைலு, அடுத்த ட்ரெஸ்ஸிங். இப்படி சினிமாவில் பார்த்து இந்த மக்கள் எல்லாருடைய மனசும் அப்படி மாறிப்போச்சு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் இப்படி போகுது உலகம். நாம் இருக்கிறது ஆவிக்குரிய உலகம். நம்முடைய லைஃபு, நம்முடைய லைஃப் ஸ்டைலு எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ வேஷங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் உலக வேஷத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்
தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து 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 அறியத்தக்கதாக உங்கள் மனதை பழக்குவித்து கொண்டே வந்தால் உங்கள் மனம் புதிதாகும். அந்த புதிய மனம் கிடைச்சா தான் தேவ சித்தமே வெளிப்படும். அப்போ தான் நம்ம இந்த பூமியில் வாழ்கிற காலமெல்லாம் தேவ சித்தப்படி வாழலாம், ஊழியம் செய்யலாம். இல்லைன்னா மாறிப்போம். சாசு விட மாட்டான். அவனுக்கு வேலை என்ன? நம்மளை கவுத்துறதான் வேலை. அதுக்காக தான் அவன் நின்றுக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இப்படியா பேசுகிற, நின்றுட்டே இருப்பான், பக்கத்துலேயே தான் இருப்பான். எவனை விழுங்கலாமோ என்று சுற்றிட்டே இருப்பான். ஏசுனார் அப்படி சுத்த மாட்டார் வருங்க. அவர் ரொம்ப டீசெண்டாக வருவார், டீசெண்டாக போயிட்டுருப்பார். அவருக்கு பிடிச்ச காரியத்தை செஞ்சோம்னா பக்கத்தில் இருப்பார். அவருக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம், சிந்திச்சிட்டோம்னா அவர் போயிடுவார். எப்போவுமே கைவிடாது இருக்கிற கடவுள் அவன் தான். நம்ம நல்லது செஞ்சாலும் கூட இருப்பேன், கெட்டது செஞ்சாலே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை அவன் சொன்னான்னா சரியா இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார எப்போ இருக்க மாட்டார. அவருக்கு பிடிக்காத காரியத்தை கொஞ்சம் செஞ்சு பாருங்க, சொல்லாமல் கூட போயிடுவார் பரிசுத்தாவியானவர். நம்ம வெறும் கையை தட்டிக்கிட்டு அன்னிவாதம் பேசிட்டே இருப்போம். அது அடையாளங்கள். ஆவியானவர் நம்ம கூட இருக்கணும்னா அடையாளத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு கூடாது. பிசாசு அடையாளத்தை வைப்பான், கை தட்டுறது, விசில் அடிக்கிறது. நீங்கள்லாம் விசில் அடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். விட்டாத்தானையா நாங்கள் அதெல்லாம் செய்ய முடியும். இந்த ஆளுக்கு தான் விட மாட்டேங்கிறாங்களே. சாஞ்சி வரைச்சுன்னா ஃப்ரீயாக விட்டுருவார். அடி வி 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 பயங்கரமாக அடி. பஞ்சாபில் போய் கூட்டம், சுவிசேஷ கூட்டம், பெரிய கூட்டம் வச்சுருக்காங்க மேடை போட்டு. அப்போது பிரசங்கத்துக்கு முன்னாடி பாட்டு, ரிதமும் கேசியவும் 2 பயிலுங்க. பாடலுக்கு அவங்க அம்மா அப்பா. ஹிந்தி சினிமா பாட்டினுடைய ராகம், மியூசிக்கு, பாடல், வரிகள் மட்டும் கிறிஸ்தவ வரிகள். அங்கே நிற்கிறான் பூட்டு பேரும் இப்படி இப்படி. பஞ்சாப் டான்ஸ் தெரியுமா? இந்த டான்ஸிங் அண்ட் சிங்கிங் கிறிஸ்டியன் டிவியில் பயங்கரமாக ஆடுது. மேடையில் இருந்தவன் நடத்திக்கிட்டு இருக்கிற ஊழியக்காரங்கள்ல அவன் அந்த கூட்டம் மேடைக்கு கீழே இப்படி ஆடுறத பார்த்தோன்னா அவனுக்கு உற்சாகம் வந்து அவன் குதிச்சு அவனு இப்படி ஆடுறான். அப்போ என் கூட சுவிசேஷத்துக்கு ஒரு டீம் வந்துச்சு. அதில் யூத்து கொஞ்சம் பேர் இருந்தேன். என்ன பார்க்கான், நான் டப்புன்னு ஐபேடை எடுத்துக்கிட்டு இப்படி பார்த்தேன். உடனே இவங்களும் ஆடிட்டாங்க. அந்த பஞ்சாப் டான்ஸ் ஆடணுமா பாருங்க. அதில் ஹை ஸ்பீடில் அடிப்பாங்க மியூசிக். அப்படி ஹை ஸ்பீடில் வரும்போது அதுகளுக்கு ஒன்று ஆடி பார்க்குது. அப்படி பார்த்துக்கா கடைசியில் விசில் வச்சா அடி பயங்கர வீண் அடிச்சா. யாரா அப்படின்னு பார்க்குறேன், ஒயிட்டு மூப்பத்தி. உடனே நான் என்ன பார்த்தேன், சரி இதை அப்படியே நம்ம ஸ்டில் எடுக்கணும் அப்படின்ட்டு அப்படின்னு அவங்க மறுபடியும் அடிச்சாங்க. மறுபடியும் பாடினாங்க, ஆட ஆரம்பிச்சாங்க. கையில் போய்கிட்டு இருக்கு, கை பிச்சில் போய்கிட்டு இருக்கும்போது விசில் அடிக்கிறதுக்கு அங்கிட்டு பின்னாடி நின்ட்டா. நமக்கு ஐபெல் எடுக்கணும், கூட்டத்துக்குள்ளா தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை முன்னாடி வச்சோம். ஐயா முன்னாடி வச்சோம். கை பிச்சில் வந்துக்கிட்டு வாட்ஷா போகிற எழுத வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து இன்னும் ஆதாரம் வேணும்ல. இப்போ நான் சொன்னால் புருடா விட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி அதுக்கு தான் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறது. ஐயா புருடா விடுறாருன்னு சொல்லிடக்கூடாதுல்லப்பா, அதுக்கு ஆதாரங்களை சேர்த்து வச்சுக்கிறது. பலவிதமான போதகங்கள், டான்ஸிங் அண்ட் சிங்கிங், டீச்சிங்ஸ். அதில் மனுஷன் சூது வச்சு பிரசங்கம் பண்ணுறான், வஞ்சகமான பிரசங்களை பண்ணுறான். கேட்குறவங்களுக்கு அது புரியலை. இதில் வஞ்சகம் இருக்குது, இதில் சூது இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியல. மக்கள் எல்லாரும் கபடம் இல்லாமல் அதை கேட்டு ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம். கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. 1ஆம் நூற்றாண்டே கொடிய காலம் போட அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ 20 நூற்றாண்டுகள் போயிடுச்சு. 2000 வருஷம் முடிஞ்சு 21ஆம் நூற்றாண்டு தொடங்கி போய்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்பவும் இந்த பைபிள் தான். 20 நூற்றாண்டுகளாக இந்த பைபிள் தான். அப்போவே கொடிய காலம் வரும்டா, ஜாக்கிரதையாக இருக்கடான்னு சொல்லிட்டு போனாங்க. நாட்கள் பொல்லாத நாட்களாக தான் இருக்கும். காலத்தை பயன்படுத்திக்கிறீங்கப்பா சபை மக்கள், ஊழியக்காரங்க, வீணாக்கிறாதியே. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பலன் வரப்போம்.
கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து. 58 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அசைச்சிடக்கூடாது. அசைச்சிடும் அந்த பிரச்சனை தான். அதில் சூது இருக்கா கண்டுபிடிக்கணும், வஞ்சகம் இருக்கா கண்டுபிடிக்கணும், பிசாசு அந்த பிரசங்கத்துக்கு மத்தியில் பிசாசு உள்ளே இருக்கானா கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஊழியக்காரங்க இப்படி கூடி கூடி வரனே வந்து விவாதிக்கணும். நான் இப்படி ஒரு பிரசங்கம் கேட்டேன், இப்படி கேசட் கேட்டேன், இப்படி ஒரு புத்தகத்தில் இப்படி ஒரு கருத்து வாசித்தேன், இங்கே கொண்டாந்து வைங்க, உங்களுக்கு சரியா தெரியுதுன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணிடாதீங்க, இது சரி இல்லைன்றதுக்காக தள்ளிடாதீங்க, இங்கே கொண்டாந்து வைங்க, எல்லாரும் சேர்ந்து விவாதிங்க, அதை ஆராய்ந்து பாருங்க. அதுக்கு தான் ஊழியர் ஐக்கியம் கூடுகை. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஊழியர் கூடுகை எதற்காக அப்படின்றத நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூடி வந்து அதை விவாதிக்கணும். அப்போ நாங்களாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம் அப்படின்னு சொல்லுவார்ல 1 கொரிந்தியர் 15. இங்கே இருக்கு 15. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? இப்போ இந்த ஐக்கியத்தில் இப்போ புதுக்கோட்டை ஃபெலோஷிப் இருக்கு. இப்போ ஆத்திர அவசரத்துக்கு பிரதர் நீங்கள் போய் பிரசவம் பண்ணிட்டு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு பைபிள் ஸ்டடி எடுங்க, ஒரு ஆன்லைன் பீரியட் நடத்துங்க, ஒரு பாசிட்டிவ் பீரியட் நடத்துங்க, இந்த வீட்டு கூட்டத்தை நடத்திட்டு வாங்க அப்படின்னு நாம் நம்ம ஐக்கியத்தில் உள்ளவங்களை அனுப்பணும்னா எல்லாருக்குள்ளேயும் சத்தியத்தின்படி உள்ள கருத்து ஒன்றா இருக்கணும். அதுக்கு தான் இப்படி கூடி வரணும், விவாதிக்கணும்னு சொல்கிறது. தன்னிஷ்டப்படி பேசக்கூடாது, விவாதிச்சே ஆகணும். மனசில் இருக்கிற கருத்துக்களை இங்கே கொட்டித்தான் ஆகணும். வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் கேள்விப்படுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஊழியர் ஐக்கியத்தில் கொண்டு வந்து அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி எல்லாரும் அதை விவாதித்து வசனத்தின் அடிப்படையில் விவாதிக்கணும். அங்கே பிரசவம் பண்ணிட்டேன், இங்கே பிரசவம் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. வசனம் சொல்லுதான்னு பாருங்கள். அடிப்படை உபதேசத்தை விட்டு மாறக்கூடாது. சுருக்கமாக அடிப்படை ஃபண்டமெண்டல் டாக்டரினுக்கு எதிராக யார் பேசினாலும் நிராகரிக்க வேண்டும். அவன் எவ்வளோ பெரிய பிரசங்கியாக இருந்தாலும் சரிதான், தள்ளிடணும். அடிப்படை உபதேச கருத்துக்களோடு ஒத்து பேசுகிறவங்கள்ட்ட தான் உட்காந்து பேசணும். அடிப்படை உபதேசமே தெரியலைன்னா அப்புறம் அவன்கிட்ட பேசி என்ன செய்ய? அவன்கிட்ட பேசவே கூடாது. அது நிராகரிக்கப்பட வேண்டிய கேஸு. அதனால் எந்த விஷயம் நல்ல விஷயமோ, உங்களுக்கு உடன்படுற விஷயமோ உடன்படாத விஷயமோ ஊழியர் மீட்டிங்கில் உட்கார்ந்து விவாதித்து ஒரே கருத்து எடுத்தால் தான் நாங்களாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். ஒரே சத்தியம்தான். புதுக்கோட்டை ஃபெலோஷிப்புக்குள்ளே இருக்கிற அத்துணை பேருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பிரசங்க வார்த்தைகள் ஒன்று போல இருக்கும். அப்போ எந்த பாஸ்டர் மாறி மாறி போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தாலும் விசுவாசிகள் இடற மாட்டான், குழம்ப மாட்டான், சிதற மாட்டான், ஸ்ட்ராங்காக இருப்பான். அசையாதவர்களாயும் உறுதி உள்ளவர்களாயும் இருப்பார்கள். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரங்க வந்து அதை பேச ஏதாவது பேசி மாயம் பண்ணி இழுத்துட்டு போயிடுவேன். அப்புறம் அவன்கிட்ட போய் நீங்கள் சண்டை போடுவீங்க. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல். சண்டை போட்டுட்டு கூடாதுல்ல. அப்போ யுத்தம் பண்ணாமல் சண்டை போடாமல் இருக்கணும். அதுக்கு தான் ஊழியர் ஐக்கியம். ஊழியர்கள் ஒன்றாய் கூடி வந்து விவாதித்து தான் ஒரு கருத்துக்குள்ளே வரணும். அதுதான் பொதுவான கருத்து. யார் எந்த சபைக்கு மாறி மாறி போனாலும் பிரசங்கத்துக்கு ஒன்றே பேசுவார்கள். நம்பி அனுப்பலாம். ஜனங்கள் சிதைய மாட்டாங்க, உடைய மாட்டாங்க. ஏன்னா அந்த சபை பாஸ்டர் என்ன பேசுகிறாரோ அதையே தான் அந்த ஐக்கியத்தில் உள்ள பாஸ்டர் வரும்போதும் பேசுகிறார். இப்போ நாங்களாகிலும் அவர்களாகிலும் இப்படியே
பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் அப்படியே விசுவாசித்து வருகிறீர்கள். அப்போ சபை மக்கள் அசையாதவர்களாக உறுதி உள்ளவர்களாக கர்த்தருக்கென்று செய்கிற கிரியையிலே பெருகிக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே இருக்கணும்னா ஒன்றே பேசுகிற இடத்துக்கு வரணும். புதுக்கோட்டை ஐக்கியம்னா ஐக்கியத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஒரே கருத்தை பேசும். அதுக்கு தான் ஊழியர் கூட்டம். அடுத்து ஊழியர் கூட்டம் எதுக்கு தெரியுமா? அப்போஸ்தலர்கள் 15:1-2-3 வாசிங்க. சிலர் யூதேயாவில் இருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் இரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அந்தபடியே அவர்கள் சபையாரால் வழி விட்டனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனந்திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். இது யாரு? பவுலும் பர்னபாவும். இவங்க எங்கே ஊழியம் செய்கிறாங்க? புறஜாதிகளின் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க. பவுலும் பர்னபாவும் எங்கே ஊழியம் செய்கிறாங்க? புறஜாதிகள் மத்தியில். அப்போஸ்தலர்கள் எங்கே ஊழியம் செஞ்சிருக்கான்? யூதர்களுக்கு மத்தியில். இப்போ சொல்கிறான், நாங்கள் எந்த சத்தியத்தை பேசுகிறோமோ அதே சத்தியத்தை தான் அப்போஸ்தலர் பேசுகிறானுங்க. அப்போஸ்தலன் பேசுகிற சத்தியத்தை தான் நாங்களும் பேசுகிறோம். இப்படி இருக்கணும். அதுதான் ஐக்கியம். அதான் என்னது? ஆளுக்கு ஒரு கருத்தை பேசக்கூடாது. வேதத்தை தூக்கிட்டு ஆளுக்கு ஒன்று சொல்லக்கூடாது. வேதத்தை தூக்கிட்டு எல்லாரும் ஒன்று போல சொல்லணும். அதுக்கு பேர் தான் என்னது? ஐக்கியம். புதுக்கோட்டை ஐக்கியம். ஆமாவா இல்லையா? இல்லட்ட பார்த்துக்க, உன் போட்டாலும் எங்கிட்டே போயிரு. கத்திரிக்கு சோத்துருவா. அப்போ நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு கருத்தை நம்ம பேசுகிறோம், முடிவெடுத்துட்டோம். எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்குது, ஒன்று போல் பேசிக்கிட்டு வரோம். சபைக்கு அதுதான் சொல்கிறோம். அதில் எந்த பிளவும் இல்லை. அதனால் சபை மக்கள் நம்ம ஐக்கியத்திற்கு இருக்கிற எல்லா ஊழியக்காரரையும் ஒன்று போல் நேசிக்கிறான். விசுவாசிகள் எல்லாரும் ஒன்று போல் நேசிக்கிறோம். அந்த மாதிரி சபையில் உள்ள விசுவாசத்தில் உள்ளவங்களை அப்படி வளர்க்கணும். இப்போ பவுலும் பர்னபாவும் எருசலேமுக்கு போகிறாங்க. எருசலேமில் யார் இருக்கா? தலைமை சபை இருக்கு. எருசலேமில் யார் இருக்கா? அந்த தலைமை சபையில் தலைவர்களாக இருப்பது அப்போஸ்தலர்கள். அவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற பாஸ்டர்மார்களுக்கு பேர் தான் மூப்பர்கள். அந்த வட்டாரத்தில் ஒரு சின்ன சின்ன சபைக்கு தலைவர்களாக இருப்பாங்க. அவங்க தான் மூப்பர்கள். அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பர்களிடத்திற்கும் சபையாரிடம்னா தலைமை சபையாரிடத்திற்கும் இந்த பவுலும் பர்னபாவும் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? எதுக்கு போகிறாங்க? ஐயா பேசிட்டே இருங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம் சொல்லிவிட்டு முக்காட்டை தூக்கி இழுத்து மூடிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. வேலை இல்லாமல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். தோத்துறோம். அதனால ஃபேனெல்லாம் ஓடலை. ஓடிச்சுன்னா தூங்கிடுவேன். கத்திற்கு சோத்துறோம். வேர்த்துச்சுன்னா தூங்க மாட்டாங்கல்ல. எதுக்கு பவுலும் பர்னபாவும் தலைமைக்கு போகணும்? ரெண்டு காரியம். ஒன்று, இவங்களை கொண்டு கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறார், என்னென்ன கிரியைகளை நடப்பித்தார், எந்தெந்த இடங்களில் பிசாசு போச்சு, வியாதி போச்சு, எந்தெந்த இடங்களில் மக்கள் ரசிக்கப்பட்டான், ஞானஸ்நானம் எடுத்தான், அபிஷேகம் பெற்றான், அந்த இடத்துல யார் ஊழியக்காரன், இந்த ரிப்போர்ட்டை கொண்டுக்கிட்டு வராங்க. ஊழியத்தினுடைய ரிப்போர்ட்டு. தட் இஸ் நாட் கம்ப்ளைண்ட். நம்மை கொண்டு நம்மை தேவன் வைத்திருக்கிற இடங்களில் என்ன காரியத்தை ஆவியானவர் செய்தார் அப்படின்றத ரிப்போர்ட்டை தலைமை சபைக்கு தலைவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவர்களை சந்தோஷப்படுத்தினார்கள், விவரித்து சொல்லி சந்தோஷப்படுத்தினார்கள். தங்களை கொண்டு தேவன் செய்த கிரியைகளை அவர்களிடத்திலே சாட்சியாக சொல்லி அவங்கள சந்தோஷம். தலைமை சபைக்கு சந்தோஷம், தலைவர்களுக்கு சந்தோஷம்.
அந்த கிளை பாஸ்டர்ஸ் மூப்பர்களுக்கு சந்தோஷம். இதான் ஐக்கியம். இது நடக்குதான்னு பாருங்க. பரிசுத்த ஆவி இருந்தால் இப்படி தான் நடத்துவார். ஏன்னா 1ஆம் நூற்றாண்டில் உள்ள ஊழியக்காரங்களை அப்படி தான் நடத்தியிருக்காரு. அப்போ ரிப்போர்ட்ஸ். ரெண்டாவது, நம்ம என்னதான் 3ஆம் வானத்துக்கே போயிட்டு வந்தாலும் நம்ம கட்டுற சபையில் பிரச்சனை வரும். விசுவாசிகள் குழம்புவான். 1ஆம் நூற்றாண்டில் அவங்களுக்கு அந்த சபை மக்கள்கிட்ட இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? யூதனாக இருந்து ரட்சிக்கப்பட்டவன், சின்ன வயசுலேருந்தே பைபிள் படித்தவன், சபைக்கு போனவன், குடும்ப ஜெபத்தில் இருந்தவன், பலி செலுத்தினவன், காணிக்க தசமாக கொடுத்தவன். புதிய ஏற்பாட்டு சத்தியம் அவங்களுக்கு விளங்கலை. புறஜாதிகளுக்கு இதெல்லாம் முதல்ல இப்போ தான் பவுல் பர்னபா போன்றவர்கள் போய் என்ன செய்கிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால இவங்க புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படியே கட்டப்பட்டு வர்றாங்க. அவங்க பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்கிறாங்க, புதிய ஏற்பாட்டு சத்தியத்தையும் கேள்விப்பட்டு வர்றாங்க. இப்போ தலைமையில் இருந்த 2 பேர் போயிட்டான். அவங்க 2 பேரும் வந்த உடனே அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, சரி தலைமையிலேருந்து வந்திருக்காங்கன்னா ஒரு பிரசங்கத்துக்கு இடம் கொடுத்துருவாங்க. இவங்க பிரசவம் பண்ணாங்க. என்ன பிரசவம் பண்ண? அது எங்க அப்படி வாசி வசனம் வாசி. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். பாருங்க, நியாயப்பிரமாணத்தில் ஒரு பகுதி விருத்த சேதனம் இருக்கு. அப்போ விருத்த சேதனம் பண்ணால் தான் பரலோகம் போக முடியும்னா பொம்பளை எல்லாம் வர முடியுமா? தெளிவாக சொல்லணும். இது சத்தியமாக்கு, வெக்கப்படக்கூடாது, தெளிவாக பேசணும். ஆமாம், பொம்பளை வரமாட்டாளுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏற்றுக்கிற முடியுமா? புதிய ஏற்பாட்டில் சொல்லிட்டு இருக்கேன். யூத பயில அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் விருத்த சேதனம் பற்றி, அதான் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, இவங்கெல்லாம் நாய்கள் அப்படின்னா பவுல். பிலிப்பியர் 3:3. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். 2 நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்த சுண்ணத்துக்காரன்றது அவங்க தான் துர்கப்பயிலி, அவங்க தான் விருத்த சேதனம் பண்ணுறவங்க. அப்போ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணாவிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் சொல்லி சபைக்குள்ள இவங்களை பிரசவம் பண்ண விட்டா இதை பேசுகிறேன். அப்போ பொம்பளையெல்லாம் எந்திரிச்சிருக்கணும், எந்திரிக்க மாட்டாளுங்க. ஏன்னா அப்படியே அடிமைகளாகவே வாழ்ந்து வந்து ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்திருக்காங்க. இது ஏன்டா பொண்ணாப்பு நம்ம ஒன்று சொல்லி நம்ம வேற ஒன்றுக்குள்ள மாட்டேன் இப்போ ஜாம இருப்போம் வாயை பற்றிட்டாளுங்க. அதனால பவுலும் பர்னபாவும் தலைமைக்கு வர்றாங்க. சபை குழம்புகிறது. 3ஆம் வானத்துக்கே போனாலும் நீ கட்டுகிற சபை குழம்பும் போது அது குழம்பாமல் கட்டப்பட வேண்டுமானால் தலைமை அவசியம், தலைவர்கள் அவசியம், மூப்பர்கள் அவசியம். இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எங்களை தேவன் நேரடியாக நடத்துகிறாரு, நாங்கள் 3ஆம் வானத்துக்கு போவோம்னு சொன்னால் போயிட்டு வா, நீ 10 பேரை சேர்த்து நீ பிரசங்கம் பண்ணி கட்டி எழுப்பிட்டு வா ஒரு சபை மாதிரி. அந்த 10ல் 5 குழம்பு என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்போ பழனி ஆண்டவர் தான் வந்து உதவி செய்யணும், இல்லைன்னா நாகூர் ஆண்டவர் வரணும். சும்மா போட்டுக்கிட்டே இந்த மாதிரிலாம் குழப்பம் பண்ணுவாங்க. பவுல் கட்டினாலும் குழப்பம் பண்ணுவான், பர்னபா கட்டினாலும் குழப்பம் பண்ணுவான், நீங்கள் கட்டினாலும் குழப்பம் பண்ணுவான், நான் கட்டினாலும் குழப்பம் பண்ணுவான். மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவுமான பலவிதமான போதகம் காற்றடிக்கிறது போல வந்துக்கிட்டே இருக்கு. தப்பன பவுலை போல ஊழியம் செய்கிறவங்க, பர்னபாவை போல ஊழியம் செய்கிறவங்க தங்களுக்கு மேலே ஒரு தலைமை சபை வச்சிருக்கணும், தங்களுக்கு மேலே தலைவர்கள் இருக்கணும், தங்களுக்கு மேலே மூப்பர்கள் ஒரு சங்கம் இருக்கணும், ஊழியர் ஐக்கியம் இருக்கணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் சாத்தான் லேசாக கூட்டிகிட்டு போயிடுவான். சாத்தான் லேசாக கூட்டிகிட்டு போயிடுவான். தெரியாமலா பவுலும் பர்னபாவும் வந்தாங்க? ஏன் இவங்களே சமாளிக்க வேண்டியதானே? சமாளிக்கலாமா கூடாதா? ஏன் சமாளிக்கலை? இவங்க தலைக்கு மிஞ்சி போயிடுச்சு காரியம். உபதேசத்தில் குழப்பம் வருது, ஊழியத்தில் குழப்பம் வருது, குடும்பங்களுக்குள்ள குழப்பம் வருது, ஆவிக்குரிய வளர்ச்சியில் குழப்பம் வருது. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் தப்பணுமானா நமக்கு மேலே ஒரு லீடர்ஷிப் இருந்தே ஆகணும். அப்போ உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வருகிறவங்களுக்கு லீடர் இருக்காரான்னு பாருங்க, அவன்கிட்ட பிரசங்கம் கேளுங்க. இல்லைன்னா கேட்காதீங்க, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவீங்க. நீங்கள் கேட்கக்கூடாது.
பவுலுக்கும் பர்னபாவுக்குமே ஒரு தலைமை தேவைப்படுதே, ஒரு தலைமை சபை தேவைப்படுதே, ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் தேவைப்படுதே. வந்துட்டாங்கல்ல, அவங்களால சமாளிக்க முடியாது. சமாளித்தா 2 நாள் 3 நாளைக்கு சமாளித்தது மாதிரி தெரியும், 4ஆம் நாள் வெடிச்சிடும். இதெல்லாம் நாங்கள் அறிஞ்சதுனால தான் தலைமைக்கு கீழே இருந்து நாங்கள் எல்லாம் முறையாக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தனியாக செய்ய முடியலை எங்களால். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அப்படி தான் நடத்துகிறார். அதனால தான் நாங்கள் அதுக்குள்ளே இருந்தோம். அப்போ புதுக்கோட்டை ஐக்கியம் என்று சொன்னால் ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், இதை மூப்பராகிய சங்கம். இந்த சங்கத்துக்கு பேர் என்ன? மூப்பராகிய சங்கம். அதை நம்ம பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், ஊழியர் ஐக்கியம்னு சொல்லுவோம். இது மூப்பராகிய சங்கம்னு சொல்கிறதும் பொருந்தும். இதுக்கு நீங்கள் ஆதாரம் கேட்டீங்கன்னா அந்த 1:5:1-2 அது வாட்சிமா. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும். பாத்தியா, பேதரி சொல்கிறேன், பெரிய அப்போஸ்தலன் தான், பெரிய அப்போஸ்தலர்களுக்கு பிரதான அப்போஸ்தலன். அவன் சொல்கிறான் உங்களில் உள்ள மூப்பர்களுக்கு, அதான் பாஸ்டர்ஸ்களுக்கு. நானும் ஒரு பாஸ்டர், நானும் ஒரு மூப்பன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ மூப்பன்னா விசுவாசிகளில் இருக்கிற மூத்த ஆள் தான் மூப்பன்னு நம்ம வச்சுருக்கோம். இது நம்ம வச்சுக்கிறது. பைபிள் அங்கீகரிக்கிற மூப்பன் நம்மளை தான் மூப்பன்னு சொல்லுது. பாஸ்டர்ஸ் மரங்களை தான் என்ன செய்யுது? மூப்பன்னு சொல்லியிருக்கு. அப்போ மூப்பர்கள் என்று சொல்லும்போது சர்ச்சு பாஸ்டர்ஸ், சர்ச்சு. அப்போ சர்ச்சை நடத்தக்கூடிய பாஸ்டராக இருந்தாலும் அந்த பாஸ்டருக்கு மேலே உள்ள பெரிய பாஸ்டராக இருக்கிறது தான் தலைமை பாஸ்டர். ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், பிஷப், ஆர்ச்சி பிஷப், ஆயர்கள், பேராயர்கள். இது கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வந்தவங்களுக்கு புரியும், என்ன மாதிரி இந்திலிருந்து வந்தவங்களுக்கு புரியாது. இப்படி ஃபெல்லோஷிப் அமைக்கப்படணும். பரிசுத்த ஆவியானவர் அப்படி அமைச்சு கொண்டாடுவார். அப்போ 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவன் பவுல். அவன் கற்ற சபையில் குழப்பம் வருது, உபதேசத்தில் குழப்பம் வருது, பிரசங்கத்தில் குழப்பம் வருது. அப்போ இதை எங்கே போய் தீர்க்கிறது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தாலும், வரங்கள் இருந்தாலும், கிருபைகள் இருந்தாலும், ஆத்மா ஆதாயம் பண்ணுகிற திறமை இருந்தாலும் தலைமை வேணும். என்ன வேணும்? தலைமை வேணும். சாசு வேண்டான்னு சொல்லுவான், போகாதேம்பான், பொல்லாத சொப்பனா நானும் கண்டேன்பேன். ஆமாம், அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். தலைமைத்துவம் வேணும். மூப்பராகிய சங்கம், இந்த ஐக்கியம் வேணும். தலைவர்கள் வேணும். நமக்குன்னு மேலே ஒரு லீடர் இருக்கார். சபை மக்களுக்கு மேலே நாம லீடர், நமக்கு மேலே நமக்கு ஒரு லீடர், அதான் தலைவர்கள். அதெல்லாம் வேண்டான்னு போல தெரியுதா? ஆமாயான்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, வேற மாதிரி கர்த்தருக்கு சோத்திரம். அதனால் உலகத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாலும் அந்த மக்களுக்கு அவங்க தலைவரெல்லாம் இருக்கலாம். அந்த தலைவர்களுக்கு ஒரு தலைவர் வேணும். நீங்கள் எல்லாரும் உங்களை வைக்கப்பட்ட இடத்துல எத்தனை மக்களை நீங்கள் ஆதாயப்படுத்துங்க. நீங்கள் சின்ன சபை கட்டினாலும் சரி, சின்ன சபையை பெரிய சபையாக கட்டினாலும் சரி, உங்களுக்கு மேலே ஒரு தலைமைத்துவம் வேணும். அது இறைவனுடைய சித்தம். அது என்னது? இறைவனுடைய சித்தம். நம்மளால் அடங்க முடியாத நிலவரங்கள் வரும், அடங்கணும். உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களான அப்படின்னாலே அவர்கள் துக்கத்தோடு அந்த வேலையை செய்யாமல், அந்த ஊழியத்தை செய்யாமல் சந்தோஷமாக நமக்கு சோத்திரம் பண்ணணும்னா, சந்தோஷமாக நமக்காக ஜெபம் பண்ணணும்னா நாம் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும். அடங்காத இடம் நமக்கு வரத்தான் செய்யும். அடங்காதே சொல்லுவான் பிசாசு. ஆமாம், நீங்கள் ஏன் அடங்கி போறிய, நீங்கள் ஏன் அமைதியாக போறிய, அப்படி கேளுங்க அப்படின்னு கீப்பட்டு விட்டுவா. இப்படி எல்லாம் பலவிதமான போதகங்கள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பிசாசர் இந்த போதகங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டே இருப்பான். இவைகளெல்லாம் உடைத்து சிதறடித்து நாம ஒன்றாக இருக்க கற்றுக்கொள்ளணும். அதான் ஐக்கியம். அதில் நம்ம உறுதி உள்ளவர்களாக இருக்கணும், அசையாதவர்களாக இருக்கணும். தொடர்ந்து நம்ம செய்கிற ஊழியத்தின் கிரியைகளை பெறுகிறவர்களாக இருக்கணும். ஆனால் நம்ம பண்ணுற பிரசங்கம் நம்முடைய ஐக்கியத்தோடு இசைஞ்சு போகிற பிரசங்கமாக இருக்கணும். பிரிக்கிற பிரசங்கமாக இருக்கக்கூடாது. உடைச்சி சிதைச்சி சின்னவண்ணமாக்குற பிரசங்கங்கள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஆதாரத்தை காமிக்கிறேன். சபையாராலும் மூப்பர்களாலும் அப்போஸ்தலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இப்படி 3 கீழே மேலே வச்சுக்கிட்டு தான் கீழே வேலை செஞ்சான் பவுல்.
பண்ண பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு 10 பேரை 50 பேரை 100 பேரை சேர்த்து வைக்கிறீங்க, பிரச்சனை பண்ணுறீங்க. அவங்க உங்களுடைய பிரசங்கத்துக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணுமா இல்லையா? உங்களையே கேள்வி கேட்டால் எப்படி? சந்தேகம் கேட்டால் சரி, கேள்வி கேட்டால் நீர் யோக்கியமாக இருக்கிறீரோ, நீர் எங்களுக்கு பிரசவம் பண்ணுறீரு அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆள் கேட்டால் ஓங்கி அடித்து பேசி போவீங்க. 10 பேர் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அவங்க அடங்க மாட்டாங்க, அவங்க உங்களை அடக்கிடுவாங்க. அதனால் எப்பவுமே மேலே வச்சுட்டு நம்ம கீழே இருந்து ஊழியம் செஞ்சோம்னா நமக்கு கீழே இருக்கிறவங்க குழப்பம் பண்ணும்போது கீழ்ப்படுத்த முடியும். தலைமையிலிருந்து ஆளுகள் வந்துடுவாங்க, அவங்க வந்து பேசும்போது அடங்கிடுவாங்க. நம்ம அதே கருத்தை தான் சொல்லிக்கிட்டு இருப்போம், அது ஏறாது. ஆனால் மேலே இருந்து வருவாங்க, புது கருத்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இதே கருத்தை தான் சொல்லுவாங்க, இவங்க அடங்கிடுவாங்க. இப்படி இறைவன் அமைத்திருக்கிறார். ஊழியங்களையும் ஊழியர்களையும் உபதேசங்களையும் ஒழுங்குகளையும் இறைவன் அப்படி அமைத்து தான் அவருடைய சபையை கட்டி எழுப்புகிறார். இதில் நம்ம தெளிவாக இருக்கணும். அப்போ நமக்கு மேலே எதுக்கு தலைவர்கள் சரியில்லை, அப்போஸ்தலர்கள் சரியில்லை, தலைமை சபை சரியில்லை அப்படிங்கிற இடம் உங்களுக்கு தெரியுதுன்னு வைங்க. தெரிஞ்சாலும் நீங்கள் அடங்கித்தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. இப்படியே தலையாட்டிட்டு இருந்தாலும் இதான் சத்தியம். நீ தலையாட்டாமல் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பருவத்தை போல அப்படி அசையாமல் உட்காந்துருந்தாலும் இதான் சத்தியம். தோத்திரம். சீக்கிரம் விடுங்க, ஏன் நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். என்னையை கூட்டிகிட்டு போகிறதுக்கு 2 பேரும் தெளிவாக உட்காந்து நேற்று நைட்டே வந்துட்டாங்க தூக்கிட்டு போகிறதுக்கு. நான் இங்கிட்டு போகலாம்னு சொன்னால் இவங்க ரூட்டை மாற்றி இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன பண்ண, எல்லாம் அவன் செயல், வேறு வழி தெரியல எனக்கு, போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ ஐக்கியம் என்றால் முதல்ல சொன்ன 3 காரியங்களுக்காக கூடி வருகிறோம். இப்போ 4வது, நாம் செய்கிற ஊழியங்களில் கர்த்தர் நம்மளோட செஞ்சு என்னென்ன செய்கிறார் அப்படின்ற ரிப்போர்ட்டை கொண்டு வந்து தலைமைக்கு சொல்கிறோம். எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் ஞானம் எடுத்தாங்க, எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றாங்க, எத்தனை பேர் ஆராதனைக்கு வர்றாங்க, எத்தனை பேர் பின்வாங்கி நிற்கிறாங்க, இதெல்லாம் நம்ம தலைமைக்கு சொல்கிறோம். ரிப்போர்ட், ஊழியத்தின் ரிப்போர்ட். அடுத்து ஊழியத்தினுடைய பிரச்சனைகள், அதை தீர்த்த வைப்பாங்க. ஊழியத்தின் தேவைகளை சொல்றதுக்காக இங்கே வந்துடக்கூடாது. தேவைகளை சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, செய்யுங்கன்னு சொல்லிடாதீங்க. அதை நீங்களும் தேவனும் தான் சந்திக்கணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். உங்கள் கையில் கர்த்தர் பணத்தை கொடுக்கல, என்னத்தை கொடுத்துருக்க? விசுவாசத்தை கொடுத்துருக்கார். விசுவாசத்தினால் நீதிமான் அவன் குடும்பம் பிழைக்கி, அவன் பிள்ளைகள் படிப்பாங்க, அவங்க பிள்ளைங்க பெருசாக வருவாங்க, அடுத்த ஊழியத்தில் பொறுப்பை எடுப்பாங்க. அப்போ அந்த தேவைகள் எல்லாம் அந்த அளவு வளர்ச்சி வர்ற வரைக்கும் தேவைகள் வேணுமே, யார் ஜீவா அப்படின்றதுக்காக தலைமையில் வந்து கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? தலைமைக்கு வரும்போது கொண்டுக்கிட்டு வர. அப்போஸ்தலர்கள் 11ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்க. 12ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். தேவ வசனம் கடைசியில் பார்த்து, அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவரிடத்திற்கு கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். தலைமைக்கு வரும்போது அந்த பொற்காசு முடிப்போடு வரணும், இல்லை இங்கே வந்து வாங்கணும் வரலாமா? தேவைகள் நமக்கு நிறைய இருக்கும், குடும்பத்தின் தேவைகள், ஊழியத்தின் தேவைகள் இருக்கும். அப்போ அந்த தேவைகளை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறீங்க ஐயான்னு சொல்லணும். நாமளும் நம்முடைய சபையாரும் ஜெபம் பண்ணாலும் தலைவர்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தேவைகளை சொல்லி சந்திங்கன்னு சொல்லக்கூடாது. உங்களை கொண்டு கர்த்தர் சந்திப்பாருன்னு தான் சொல்லக்கூடாது. நாம தான் சந்திக்கணும் அவங்க தேவையை. அப்படி தான் செஞ்சுருக்கான் பவுலும் பர்னபாவும். அவங்க ஊழியம் செஞ்சு அவங்க சபையில் பணம் சேகரித்து இப்படி நாங்கள் போகிறோம் தலைமைக்கு. அப்படி போகும்போது நாங்கள் வெறுங்கையோடு போகக்கூடாது, ஏதாவது கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்லி அவங்கவுங்க திராணிக்கு தக்கபடி அவரவருடைய திராணிக்கு தக்கபடி கொண்டு வந்து கொடுத்தாங்க. எல்லாத்தையும் பணமுடிப்பாக கட்டி பவுலும் பர்னபா கையில் கொடுத்து கொண்டுட்டு போய் கொடுங்கய்யா அப்படின்னாங்கள்ல.
தலைமைக்கு பணம் போச்சா இல்லையா? வெறும் தசமாக காணிக்க தானே போகுது. நம்ம தசமாக கொடுக்குறதே பெரும்பாடாக இருக்குது நமக்கு. அதில் அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிடலாமா? அந்த பிள்ளைக்கு ஒரு யூனிஃபார்ம் எடுத்துடலாமே? இப்படிலாம் போராட்டம் வருது. நல்ல போராட்டத்தை போராடி இதுவா இந்த போராட்டத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு சீரழிஞ்சிக்கிட்டு கூடாது. கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டும். விசுவாசத்தினால் நீதிமான். விசுவாசம் என்றால் இறைவனோடு இணைந்து வாழ்வது. தேவைகளுக்காக, நம்முடைய தேவைகள் இந்த பூமியிலே நம்முடைய காலம் முடிவு வரைக்கும் சந்திப்பதற்கு ஒரே ஒரு இடம் கர்த்தர் தான். யாரு? கர்த்தர் தான். அப்போ பணம் சேகரித்து தலைமைக்கு கொடுத்து விட்டார்கள். அப்போ தசமாக கொடுக்கறது, காணிக்க கொடுக்குறது. தலைமை எதுக்கு? நம்மள்கிட்ட வாங்குறது. அவங்க கொடுக்க மாட்டாங்க. யார் சொன்னது கொடுக்குறதுக்குன்னு நினச்சிக்கிட்டு வேணா இருக்க தராது. பவுலும் பர்னபாவும் கொண்டு போய் கொடுத்தார்கள். உழைக்கிறது, ஊழியம் செய்கிறது, கஷ்டப்படுறது, ஆத்துமா சம்பாதிக்கிறது, சபை கட்டுறது எல்லாம் பவுலும் பர்னபாவும். அப்போ தலைமை எதுக்கு? ஐக்கியம் எதுக்கு? தலைமை சபை எதுக்கு? 3 காரியம் முதல்ல சொன்னேன். அடுத்து குழப்பங்களை தீர்க்கிறதுக்கு, உபதேசத்தில் வர்ற குழப்பங்களை தீர்க்கிறதுக்கு. இப்போ நம்மகிட்ட வர்ற தசபாகம் காணிக்க எவ்வளோலாம் வருமானம் என்னென்னலாம் வருதோ அத்தனையிலையும் 10ல் 1 பங்கு எடுத்து 9 பங்கு நம்ம மனைவி பிள்ளைகளுக்கு வச்சுக்கிறேன்னு. அந்த 1 பங்கை என்ன செய்யணும்? அதுக்கு தான் தலைமை. தசபாகம் காணிக்க கொடுக்குறதுக்கு. நம்முடைய சபை மக்கள் கொடுக்கறதுல, நம்ம தசபாகத்தில் அதில் அவங்க கொடுக்குற தசபாகம், அவங்க 10 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா 9 ரூபா எடுத்துருவாங்க, 1 ரூபாயை கொடுப்பாங்க. நமக்கு 1 ரூபாயை கொடுக்குறாங்கன்னா நம்ம அந்த 1 ரூபாயிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோ எடுத்து கொடுத்துடணும். 10 ரூபா கொடுத்தா சரி, 100 ரூபா கொடுத்தா, 1000 ரூபா கொடுத்தா, 10,000 ரூபா கொடுத்தா, 1 லட்சம் கொடுத்தாங்க என்ன மனசு வருமா? அங்கே தான் பிசாசு வருவா. கொடுக்காத கொடுக்காத, நமக்கு எவ்வளவு தேவை இருக்குது, என்னெல்லாம் செய்யலாம், கொடுத்துறாத. அப்போ சாத்தான் எப்போ கிரியை செய்வான்? இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கொஞ்சமாக இருக்கும்போது உண்மையாக இருந்தால் போதாது, அதிகமாக இருக்கும்போது உண்மையாக இருக்கணும். உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவார். 10 ரூபா கொடுக்கும்போது சாத்தான் போராடலை, 100 ரூபா கொடுக்கும்போது போராடலை. ரொம்ப வளர்ந்துட்டோம், ஒரு 1000 ரூபா கொடுக்கும்போது லைட்டாக போராடுறேன். 1000 10,000 மாறுது. ஆண்டவர் ஆசீர்வதிச்சு உயர்த்துறாரு. 10,000 என்னென்ன செய்யலாம்? எத்தனை கடனை தீர்க்கலாம்? மோர் கடனை தீர்க்கலாம், பால் கடனை தீர்க்கலாம், பெட்டி கடை கடனை தீர்க்கலாம், மட்டன் சாலுடைய கடனை தீர்க்கலாம், அரிசி கடனை தீர்க்கலாம். இவ்வளோ காசு கொடுக்கணுமா? கொடுக்கணும். அதுலேயும் உண்மையாக இருந்தால் 10,000 கொடுக்குற நம்ம 1 லட்ச ரூபா கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். அப்படி உயர விடாமல் பிசாசு வந்து போராடுவான், தடுப்பான். கண்டுபிடிச்சு அவனை கடிந்து கொள்ளுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களுக்கு ரிலீஃப் உண்டாகும், விடுதலையோடு போவோம். அப்படி போகணும். நான் முதல்ல காணிக்கப்பட்டியில் எடுத்ததுப்பா 35 காசுப்பா. ஆராதனை முடிச்சுட்டு முத ஊழியத்துக்கு வந்து காணிக்கப்பட்டியை திறந்து ஆராதனை முடிஞ்சு எல்லா மக்களும் போயிட்டா காணிக்கப்பட்டியை திறந்து பார்க்குறேன். ஒரு 25 பைசாவும் ஒரு 10 பைசாவும் கிடக்கு. நான் அப்போ எப்படி எடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்க? முத வந்திருக்கேன்னா கடவுளை பார்த்தது மாதிரி, கர்த்தாவே எனக்கும் காணிக்க போட்டிருக்காங்களே, போட வச்சுட்டீரே, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். அதுல இருந்து ஆரம்பிச்சதியா இப்போ லட்ச லட்சமா கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஏன் அந்த கொடுக்குற விஷயத்துல என் மனசுல எந்த போராட்டமும் இல்லை. கிருபாசன ஐக்கியத்திலேயே நம்ம போகிறோம்னா அதில் உள்ள தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க? ஐயா வந்து மாதம் மாதம் போடுறத விட அப்படியே சேர்த்து வச்சு கொண்டு வந்து வருஷத்தில் ஒரு தடவை கொடுத்தாருன்னா நல்லா இருக்குமே அப்படி 3 தலைவர் சொல்லிட்டாங்க. இல்லையா நான் மாதம் பேங்க்கில் போட்டு விட்டுறேன், ஐயா எடுத்துக்கிறேங்க. இல்லை அப்படிலாம் போடாத, ஏன்னா அங்கேயும் கரப்ஷன் இருக்குது. கலெக்ஷனில் ஒரு கரப்ஷன், அதில் அவங்களுக்கு கமிஷன் வருது.
இப்படியெல்லாம் அவங்க செய்கிறாங்க. அவங்களுடைய சொந்த தேவைகளை சந்திக்க முடியாது செய்கிறாங்க. நமக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க எப்படி செலவு பண்ண நமக்கு என்ன, அவங்க பாடு, அது உண்பாடு. நம்ம உண்மையாக இருக்கோம், நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 35 காசில் நான் தசமாக எடுத்தேன், எவ்வளோ எடுத்திருப்பேன்? அப்புறம் 1 ரூபாய்க்கு தசமாக எடுத்தேன், அப்புறம் 10 ரூபாய்க்கு தசமாக எடுத்தேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து 100 ரூபாய்க்கு தசமாகும், அப்புறம் வளர்ந்து வந்து 1000 ரூபாய்க்கு தசமாகும், அப்புறம் வளர்ந்து வந்து 10,000 ரூபாய்க்கு தசமாகும், அப்புறம் லட்சத்துக்கு தசமாகும். இப்போ லட்சமாக கொடுக்கும். ஐக்கியத்துக்கே கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்காரா இல்லையா? உயர்த்துவாரு. நாம கடவுளோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கையை மட்டும் இழந்துடக்கூடாது. நிச்சயமாக நமக்கு தருவார், நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவார், நம்முடைய குடும்ப தேவைகளை சந்திப்பார், பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைகளை சந்திப்பார், நமக்கு இடம் வாங்குறதுக்கு உதவி செய்வார், கட்டடம் கட்டுறதுக்கு உதவி செய்வார், வாகனம் வாங்குறதுக்கு உதவி செய்வார். எல்லாம் தேடி வரும்படியாக கர்த்தர் செய்வார். ஒட்டு மொத்தமான தேவைகளை சந்திப்பது நம்முடைய விசுவாசம். யார் மேலே வச்ச விசுவாசம்? தலைமை மேலே வச்ச விசுவாசம் இல்லை, கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம். ஏதாவது கேட்கலான்னு வந்தோம்யா, இப்படி பிரசவம் பண்ணுறீல அப்படின்னா நான் என்ன செய்ய? நீங்கள் இப்படி வந்திருக்கீன்னு எனக்கு தெரியுமா? ஏதாவது ஐயாட்ட சொல்லி எடுத்து கொஞ்சம் தர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்படியா? அண்ணா பாவியலா, நான் கடந்து வந்த பாதை, பரிசுத்த ஆவியானவரை நடத்தி கொண்டு வந்த பாதை, தேவைகளை பொறுத்தளவுக்கு, பிரச்சனைகளை பொறுத்தளவுக்கு தேவன் கூட இருந்து பிரச்சனைகளையும் தீர்க்கிறாரு, தேவைகளையும் சந்திக்கிறார். அப்போ எதுக்கு நாம் தலைமையை வைத்திருக்கிறோம்? லீடர்ஷிப்பை எதுக்கு வச்சிருக்கோம்? முதல்ல 3 காரியங்களை தான் செய்கிறதுக்கு ஐக்கியம். அடுத்து நம்முடைய பிரச்சனைகளை, தேவைகளை சொல்லி ஜெபிக்கிறதுக்கு, பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு. அடுத்து நம்முடைய ஊழியங்களில் என்ன நடந்தது, என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக கொண்டு வந்து தலைமையில் என்ன செய்கிறோம்? அறிவிக்கிறோம். இதுக்கு தான் தலைமை. இதுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கலாம். இந்த தலைமை இல்லாமல் இண்டிபெண்ட்டாக சுற்றுறாங்க அப்படின்னா நீங்கள் அன்பு செய்யுங்க, ஆனால் ஐக்கியப்படாதீங்க, ஃபெல்லோஷிப் வைக்காதீங்க. அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. அன்பு செய்யுங்க. அவங்க சாப்பாடு கஷ்டப்படுறாங்க, துணிக்கு கஷ்டப்படுறாங்க, ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, சோம்பலாமல் இருக்காங்க, போங்க, அன்பு செய்யுங்க, பாருங்கள், விசாரிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஃபெல்லோஷிப்பில் போய் இருக்கக்கூடாது. இல்லையா? ஆமாம், இருக்கத்தான் செய்ய. ஆமாம் ஆமாம். யார் சேரலாமான்னு யாரு ஏன் கேட்குற? உனக்கு தான் இங்கே ஐக்கியத்தை கொடுத்துருக்காருல்ல, அங்கே அன்பு செய்கிறதுக்காக போ. அப்படியே அப்புறம் எதுக்கு கேட்குற? கேட்கக்கூடாது. அவருக்கு பேர் ஜீவன். போதகரே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? அதான் சேரலாமா சேரக்கூடாதா? அன்பு செய்கிறதுக்கு போகணும். ஐக்கியமாக இருந்தாலும் ஐக்கியமாக இல்லாட்டாலும், தூர இருந்தாலும் கிட்ட இருந்தாலும் எல்லாரிடத்திலும் அன்பாயிருங்கள், அப்பொழுது நீங்கள் என்னுடைய சீசல் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். அன்பு செய்கிறதுக்கு போ, வேற எதிர்பார்ப்போடு போகக்கூடாது. ஆனால் போகணும். அந்தந்த ஊழியர் ஐக்கியங்கள் அங்கங்கே கூடும் பொழுது போய் ஆகணும். நம்முடைய சபை நமக்கு பக்கத்தில் இருக்கிறது அவங்க தான். நம்ம ஐக்கியத்தில் உள்ளவங்களாம் தூர தூரம் இருக்காங்க. அதனால் நாம் அன்பு செய்வதற்காகவாது போகணும், போகாமல் இருக்கக்கூடாது. வாய்ப்பு கிடைச்சா போயிடணும். ஏன்னா நம்ம கூட்டம் வச்சா போய் நோட்டீஸ் கொடுக்கணுமா வேண்டாமா? அவன் வாங்கணும்ல, அதுக்காகவே போகணும்ல. நாங்கள் ஒரு கூட்டம் வச்சுருக்கோம், ஐயா வாங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அந்த பாஸ்டரை கூப்பிடணும்னா நம்ம போனால் தான் வருவேன். அவங்க வரமாட்டாங்களாம், நாங்கள் வரணுமா? வரமாட்டோம்னு சொல்லிடுவேன். அதுவும் பெரிய ஃபெல்லோஷிப் நின்றுக்கிட்டு சொல்லிடுவான் ஒத்த குரலில், போகாதேடா, கட்ட கட்டிடுவேன். என்ன நீ சத்தியத்தின் வாழ்கிற ஊழிச்சிற
கட்ட கட்டிடுவாங்க. அதனால அன்பு செய்யணுன்ற மனப்பூர்வமான ஒரு இடத்துல நின்று போயிட்டு வந்துடும். ஐக்கியப்படக்கூடாது. ஏதாவது பொறுப்புகள் தந்தால், ஐயா நான் ஒரு ஐக்கியத்தில் இருக்கேன், நான் ஒரு தலைமைக்கு கீழே இருக்கேன், அதனால் எந்த பொறுப்பும் எனக்கு வேண்டாம், ஆனால் நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா வந்து சேர்ந்துக்கிறேன், அன்பு செய்கிறேன், இப்படி தான் சொல்கிறேன். பொறுப்புகள் எடுக்கக்கூடாது. ஏன்னா இவங்க எந்த நேரமும் நம்முடைய லீடர்ஷிப் கூப்பிடுவாங்க. எந்த நேரமும் நமக்கு தேவன் தந்த ஐக்கியத்தில் உள்ளவங்க வேலைகளை கொடுப்பாங்க, கூப்பிடுவாங்க, அனுப்புவாங்க. அதில் நம்ம போய் வரணும்னா அவங்க கொடுக்குற பொறுப்புகளை மட்டும் ஏற்காதீங்க. உங்களால் இயன்ற உதவிகளை போய் வாங்க. அது கண்டிப்பாக இருக்கணும். அதனால் நமக்கு ஐக்கியம் தலைமைத்துவம் எதற்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. நம்முடைய சபைகளிலே வருகிற உபதேச குழப்பங்களை தீர்ப்பதற்கு தலைமை அவசியம். நாம் அந்தந்த இடங்களில் செய்கிற ஊழியத்தை குறித்ததான ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு, சாட்சியை அறிவிக்கிறதுக்கு தலைமை அவசியம். இந்த தலைமையின் கீழே இருக்கிறவங்க தான் தேவ சித்தம் செய்ய முடியும். மற்றவங்க எல்லாரும் சுய சித்தம் தான் செய்ய முடியும். சுய சித்தத்தை அளிக்கவே முடியாது. எதுக்கு தலைமைத்துவம்? சுய சித்தத்தை அளிப்பதற்கு. இந்த இப்போ சொல்கிறேன்ல, அவங்க எல்லாரும் சுயமாக ஊழியம் செய்கிற அவ்வளோ பேரும் ஒரு ஐக்கியம் கூடுறாங்க. நம்ம போகணும், வரணும், பொறுப்பு எடுக்கக்கூடாது. ஏன்ற உதவிகளை நம்ம செய்து கொடுக்கணும். அந்த அளவுக்கு வச்சுக்கிறணும். நமக்குன்னு தேவன் தந்த ஐக்கியம் எது? இதுதான் அப்படின்னா இதில் உறுதியாக நிற்கணும். இவங்க எப்போ கூட்டம் வைக்கிறாங்க, எப்போ நம்மளை கூப்பிடுறாங்க, எப்போ தலைவர்கள் வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்ற ஊழியக்காரங்க வைக்கிற டேட்டில் உள்ள காரியங்களுக்கெல்லாம் வாக்கு கொடுத்துடாதீங்க. அப்படி நீங்கள் வாக்கு கொடுத்தா, அந்த யாக்கோவில் சொல்லியிருக்குல்ல, கர்த்தருக்கு சித்தமானால் எத்தனாவதுனா ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்படித்தான் நீங்க வாக்கு கொடுக்கணும். நீங்க யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் சரி, இதை சொல்லிட்டு வாக்கு கொடுங்க. இதை சொல்லிட்டு வாக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேல கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்கு மேல தலைமை இருக்கு. இதான் அடையாளம். இதை சொல்லாம வாக்கு கொடுக்காதீங்க. யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் சரி, கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால், இதை சொல்லித்தான் நீங்கள் வாக்கு கொடுக்கணும். அது ஊழியங்களுக்கு, ஊழியர்களுக்கு, குடும்பங்களுக்கு, ஜாதிக்கு, சமுதாயத்துக்கு, சொந்தத்துக்கு, பந்தத்துக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் சரி, கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இதை நம்ம சேர்ந்து செய்வோம். அப்படித்தான் நீங்கள் வாக்கு கொடுக்கணும். வந்துடுறையா சொல்லிட்டேல்ல, வந்துடுவான், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஆமாம், அப்படின்னா நீங்கள் தேவனை தள்ளி விடுகிறீர்கள், நீங்கள் தலைமையை நிராகரிக்கிறீர்கள் என்பது அதனுடைய பொருள். அதனால் இதுவரைக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருந்தா இனிமேல் செய்யாதீங்க. இனி பாவம் செய்யாதே. இதுவரைக்கும் அப்படி சொல்லாமலே போயிருப்போம். இனி ஆயில் அப்படி சொல்லி 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 பழகிருங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் நம்ம சேர்ந்து செய்வோம்யா, வருவோய்யா, கண்டிப்பாக செய்வோம்யா. இதை சொல்லிட்டு சொல்லுங்க. நாளைக்கு ஏழை கூடமா ஆகி போயிடுச்சுன்னா, நான் தான் சொன்னேன்ல கர்த்தருக்கு சித்தமான சித்தைட்டில் போல் இருக்கு, தப்பலாம்ல. தப்புறதுக்காக சொல்லியா, தலைமைக்காக சொல்லாட்டாலும், தலைவர் பிரதான தலைவர் இயேசுக்காக சொல்லாட்டாலும், நாம் தப்புறதுக்காவது சொல்லணுமா இல்லையா? சொல்லி சொல்லி வாருங்கள். அதனால் நம்முடைய ரிப்போர்ட்டை தெரியப்படுத்துவதற்கும், நம்முடைய ஊழியத்திலே நாம் கட்டுகிற சபைகளிலே வருகிற பிரச்சனைகளை, உபதேச குழப்பங்களை தீர்ப்பதற்கும், நம்முடைய தசமபாகத்தை காணிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்கும் தலைமை அவசியம். பவுலுக்கும் பர்னபாவுக்குமே ஒரு தலைமை இருந்ததே. 3ஆம் வானத்துக்கு வரைக்கும் போனவன்ல, ஆனால் தலைமையில் இருந்தாலும் ஒரு வானத்துக்கும் போல. அது பெரிய ரகசியம். இவன் 3ஆம் வானத்துக்கு போயிட்டு வந்தான் பவுலு. பேதுரு எந்த வானத்துக்கும் போல. அவன் தான் பிரதான ஆச்சாரியன், பிரதான தலைவர். அதனால் நான் 3ஆம் வானத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டேன், இந்த ஆள் போகவே இல்லை, இவரெல்லாம் தலைவராக இருக்க முடியுமா அப்படின்லாம் யாரும் சேலஞ்ச் பண்ணி பேசக்கூடாது. பவுல் அப்படி பேசுனா பேசலாம், பேசலை. தேடி போனா, பிரச்சனைகளை கொண்டுட்டு போனா, குழப்பங்களை கொண்டுட்டு போனா, தசபாக காணிக்கை கொண்டு போனா, இப்படி ஒரு தலைமைக்கு கீழே இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம்.
இது இல்லாமல் ஊழியக்காரங்கள் இருக்காங்க, ஊழியம் செய்கிறாங்க, பெரிய பெரிய காரியங்கள் நடக்குது, பிசாசுகளை துரத்துறாங்க, வியாதிகளை குணமாக்குறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, சுவிசேஷம் சொல்கிறாங்க, ஆத்துமாதாயம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனால் தலைமை மட்டும் இருக்காது, பார்த்துக்கிட்டு என்ன இருக்காது? தலைமை இருக்கு. அதை வச்சு புரிஞ்சுக்கிறீங்க, அவங்களால தேவ சித்தம் செய்ய முடியாது. ஊழியம் செய்வாங்க, தேவ சித்தம் செய்ய முடியாது. அப்போ இப்படி இண்டிபெண்டாக இருக்கிற ஆட்களை தேவ சித்தம் செய்கிற இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். அப்போஸ்தலருடைய 18ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் 18ஆம் அதிகாரம் 20 வசனம் 18ஆம் அதிகாரத்தில் அந்த அப்போல்லோ வருவான்ல, 24 வாசிங்க. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இந்த இடத்துல நம்ம இருக்கணும், ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால் மாதிரி இருக்கணும். அப்போல்லோ ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ணுறான், எல்லா சபைகளை கூட்டு பயன்படுத்துகிறாங்க. அவன் ஒரு கன்வின்ஸ் ப்ரீச்சர். அவன் எந்த அளவுக்கு பைபிளை படிச்சிருக்கானோ அந்த அளவுக்கு வல்லவனாக இருக்கான், வேதாகமங்களில் வல்லவன், வைராக்கியமாக பேசுகிறான். அதான் ஆவியில் அனல் உள்ளவனாய் பிரசங்கம் பண்ணுகிறான். அப்படி பிரசங்கம் பண்ணி அவன் அறிஞ்ச சத்தியத்தை அப்படி வைராக்கியமாக பேசுகிறத பார்த்து ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலு அவன் கூட்டம் முடிஞ்ச பிறகு அவனை கூட்டிகிட்டு போய் வீட்டில் சாப்பாடு போட்டாங்களா என்னன்னு தெரியாது, உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிக திட்டமாய் போதித்தார்கள். அவன் கற்றுக்கொண்டதை விட மேலான சத்தியங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அப்படி கற்றுக் கொடுத்து அவனை கூட்டிக்கிட்டு வந்து பவுலோட சேர்த்துட்டாங்க. யாரோட சேர்த்தாங்க? பவுலோட. ஆக்கில்லாளுக்கும் பிரிஸ்கில்லாளுக்கும் லீடர் பவுலு. அதனால் வர்றவன் போகிறவன் பிரசங்கம் பண்ணுறவன் கேசட்டில் புத்தகத்தில் அங்கே இங்கேயும் பண்ணுறதையெல்லாம் அப்படியே அள்ளிடக்கூடாது. அல்லுனா இங்கே கொண்டாந்து கொட்டுங்க, ஊழியர் கூட்டத்தில் நினச்சிங்க கொட்டுங்க, வியாபாரம் பண்ணி பாருங்கள். வியாபாரம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம், வேண்டான்னு சொல்லி விட்டுட்டாங்கன்னா மூட்டையை கட்டுங்க, தோத்துரும். அதான் விவாதிக்கணும்னு சொல்கிறது. என்ன செய்யணும்? விவாதிக்கணும், தோத்துரும். அதனால் இந்த இண்டிபெண்டன்ஸ் சுயாதீனமாக அப்படியே வருவாங்க. ஏன்னா அவங்க போகிற இடத்துல பிசாசு போகும், வியாதி குணமாகும், நல்ல பிரசங்கத்துக்கு வாசல் திறக்கப்படும், அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் தலைமைக்கு கீழே வந்தால் தான் தேவ சித்தம் செய்ய முடியும் அப்படின்ற சத்தியத்தை அறிந்தவர்கள் ஆக்கில்லால் பிரிஸ்கில்லால், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவன் பிரசங்கம் பண்ணுற பூரா கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்ன ஆவியில் அனலாக இருக்கான், எவ்வளோ வைராக்கியமாக பேசுகிறான், வேதத்தை பீஸாக சொல்கிறானே, வசனத்தை புட்டு அடிக்கிறாயா, கரைச்சி குடிச்ச மாதிரி பேசுகிறேன். ஆனால் அவனை விட்ட கரை கண்டாலு கீழே உட்காந்து பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாம். அப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறத நீ கேட்கணும். அவங்கள கூட்டிகிட்டு வந்து அதிக திட்டமாக தேவனுடைய மார்க்கத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவனை ஃபெல்லோஷிப்புக்குள்ளே கொண்டு வந்தா மத்தியில ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லால். ஏன்னா ஐக்கியத்துக்குள்ளே தலைமைக்குள்ளே வந்தால் தான் தேவ சித்தம் செய்ய முடியும். மற்றபடி செய்கிறதெல்லாம் சுய சித்தம். அந்த ஊழியத்துக்கு பேர் என்னது? சொந்த சித்தம். அவங்க மனசில் எது சரியாக தெரியுதோ அதை அவங்க செய்வாங்க. ஆண்டவர் பேசினார், கர்த்தர் சொன்னார்னு சொல்லுவாங்க. அவங்க தலைமைக்கு கீழே இருக்க மாட்டான், ஐக்கியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டான். அப்படி கட்டுப்படாதவன், தலைமைக்கு கீழே இருக்காதவன் சொந்த சித்தத்தை செய்ய முடியாது, சாத்தான் தான் நடத்துவான். யூதாசு சுவிசேஷம் சொன்னானா இல்லையா? ஏசுனார் கூட இருந்து கிராமமாக பட்டணமாக போய் சுவிசேஷம் சொன்னானா? ஜெப கூட்டங்களை பங்கெடுத்தானா? மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொன்னானா? ஏசுனார் கூட இருந்தாரா? கடைசியில் அவன் முடிவு என்ன? முடிவு என்ன? அந்த முடிவு நமக்கு வராது இருப்பதாக. இருக்கிறது மாதிரி இருந்துக்கிட்டு வேற ஒன்றை சிந்திக்கிறது, வேற ஒன்றை பேசுறது,
அங்கேயும் ஃபெலோஷிப். அண்ணா காய்பாவோடும் ஃபெலோஷிப், இயேசுவோட அந்த 11 சீசர்களோடும் ஃபெலோஷிப். ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்னு சொல்லுவாங்க. 2 லாபம் தான், 2லையும் லாபம் இருக்குல்ல. பரலோகம் போக மாட்டாங்க, அதான் சத்தியம். பரலோகத்துக்கு தேவ சித்தம் சுயாதீனமாக திரிகிறவர்கள் வல்லமையாய் பயன்படுகிற பாத்திரங்கள் தான், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் சுய சித்தத்தை அழித்து தேவ சித்தத்தை அவர்கள் இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டுமானால் ஒரு ஐக்கியம், தேவன் தந்த ஐக்கியம் இருக்கணும், ஒரு தலைமை இருக்கணும், தலைமை சபை இருக்கணும், இந்த மூப்பர்களின் கூட்டம் இருக்கணும், இதுக்குள்ள கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அப்பதான் சொந்த சித்தத்தை அழிக்க முடியும். சொந்த சித்தத்தை அழிக்காம தேவ சித்தம் செய்ய முடியாது. இதில் நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளணும், இதை நீங்கள் நிச்சயப்படுத்தணும். நிச்சயமில்லாதவர்களாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம், சிலம்பம்னா ஊழியம், ஊழியம் செய்ய தெளிவாக இருக்கணும். அப்போ ஆகாயத்தை ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு இப்படி சிலம்பு சொல்லிக்கிட்டு இருந்தா நானும் வஸ்தாவிதான் அப்படின்னு தலைப்பா கட்டி வேட்டி அப்படி முறுக்கி கட்டி அப்படி காலெல்லாம் அப்படி ஸ்டெப்பு வச்சு இங்கிட்டு காலை ஸ்டெப்பு வச்சு இப்படி சுற்றி இப்படி சுற்றி நீ வானத்தை பார்த்து இப்படி விளையாண்டுக்கிட்டு இருந்தா இப்படி எதிரியை வச்சுக்கிட்டு அடிக்கணும்ல. உன்னை போல ஜலம்பு தெரிஞ்சவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அடியா, அவன் எதிர்த்து கம்பெடிப்பான்ல, அவனு ஸ்டெப்பு போடுவான்ல. அப்போ ஓ ஸ்டெப்பு சரியா அவன் ஸ்டெப்பு சரியான்னு பார்க்குறவங்க பூரா சொல்லி போடுவான்ல. ஆகாயத்தை பார்த்து அடிக்கக்கூடாது. சுயசித்தம் அழிந்து இறை சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, நம்முடைய ஊழியங்களிலே, சபைகளிலே நிறைவேற வேண்டுமானால் ஐக்கியம் வேணும், தலைமை வேணும். இது 2 இல்லாத ஊழியங்களை நிறைய பேர் உங்களை சுற்றி செய்யலாம். அதை கவனிக்கும்படி சாத்தான் செய்வான். அதை கவனிக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்த ஐக்கியத்தில் உறுதியாக இருங்க, உங்களுக்கு கொடுத்த தலைமைத்துவத்தில் என்ன செய்யுங்க, உறுதியாக இருங்க. இப்படித்தான் பவுலும் பர்னபாவும் ஓடி முடிச்சிருக்காங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொல்லிட்டு கண்ணை மூடுனாங்க பத்தியா. அது மாதிரி நம்முடைய கண்களை மூடிட்டு பரலோகம் போகணும். இதுக்கு ஆமன் போடுறீங்களா? இல்லை, வர மாட்டேங்குத. சோத்திரம். நான் கேட்டதுனால சொல்லிட்டு வாசலை விட்டு அங்கிட்டு போறோம்னு மறந்துட்டு போகக்கூடாது. எல்லாத்தையும் உள்ளத்தில் வாங்கி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஓ, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று டெய்லி நீ சிந்திக்கணும். இந்த வசனங்களை புரட்டி பார்க்கணும். இப்போ என்னென்ன வசனம் காமிச்சேன் இதெல்லாம் புரட்டி பார்க்கணும். மரியாள் இயேசுவை பற்றி சொன்ன செய்திகளை தூதர்கள், கபிரியல் தூதன் சொன்னதையும் இருதயத்தில் வைத்து சிந்தித்தார். மெய்ப்பர்கள் வந்து பிறந்த பிறகு மெய்ப்பர்கள் வந்து சொல்றாங்க, அதையும் இருதயத்தில் வைத்து சிந்தித்தால். சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். சமைச்சாலும் துவைச்சாலும் கூட்டினாலும் பெருக்கினாலும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். இருதயத்திலே சொல்லப்பட்ட விஷயங்களை வைத்து சிந்தித்து கொண்டே வாருங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்வார். நீங்கள் இறை சித்தம் செய்கிற இடத்துக்கு வருவீர்கள். உங்களை இறை சித்தம் செய்கிறவர்களாக பரிசுத்த ஆவியானவர் மாற்றுவார். சுய சித்தங்கள் அழியும். அழியும் போது கொஞ்சம் வலிக்கு, அழியும் போது அவன்லாம் நல்லா இருக்கானே, இவெல்லாம் நல்லா இருக்காள, அவன் அப்படி இருக்காளே, இவன் இப்படி இருக்காளே, அவன் அப்படி இருக்காளே, இவன் இப்படி அப்படி உடிச்சிட்டா இப்படி உடிச்சிட்டா, நான் தானே இப்படி இருக்க. நீ தேவசித்த சரியில்லை, அதில் சந்தோஷப்படு. உன் வாழ்க்கையில் தேவசித்த நிறைவேறிட்டு இருக்கும். மரியாதையை இதயத்தில் வச்சு செஞ்சுட்டே இருந்தா அது அவன் தூதன் கபிரியல் சொல்கிறபடி கடந்து போனால் அவமானம், நிந்த. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைய பெற்றா உலகம் என்னையா சொல்லு, உறவுக்காரன் என்ன சொல்லுவா, சொந்தக்காரன் என்ன சொல்லுவா, பெற்றவங்களே என்ன சொல்லுவாங்க, மற்றவங்களை விடு. அவமானம் இருக்கு. இறை சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்தால் அவமானமும் நிந்தைகளும் தேடி வரும். வந்தாலும் பரவாயில்லை, ஆண்டுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதே அப்படின்னு ஒப்பு கொடுத்தா பாருங்க. அவள்கிட்ட இருந்ததே ரட்சிப்பு உலகத்துக்கு வந்துச்சு. உலக ரட்சகர் அவள் வயிற்றில் இருந்தா வெளிப்பட்டார். அவள் வாழ்க்கையில் இருந்ததா உலகத்துக்கே ரட்சிப்பு, மீட்பு, பரலோகம், பரிசுத்தம் எல்லாம் ஆண்டவருக்கு அடிமைன்னு ஒப்பு கொடுத்தார்ல. அப்படி ஒப்பு கொடுத்தா என்ன நடக்கும்ங்கிறதையும் புரிஞ்சுக்கிறீங்க. அவங்கெல்லாம் இப்படி வாழ்றாங்க ஊழியத்துக்கு வந்து, நம்ம தானே இப்படி இருக்கோம்னு சொல்லுற அளவுக்கு பிசாசு கிரியை செய்வான். அவமானம் தானே. நம்ம இப்படி இருக்கமே, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால
இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் பிசாசு இயேசுவுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்களித்தான். இயேசு அதை ஏற்கவில்லை. எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று தள்ளிவிட்டார். இதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சித்தம் செய்ய வரும்போது சில குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். உடனுக்குடன் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கத்தான் செய்யும். அதனால நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவருக்குள் இருக்கிறேன் என்று, அவருக்குள் வாழ்கிறேன், அவருக்குள் ஊழியம் செய்கிறேன் என்று தெரியப்படுத்தப்படும்படியாக லாபமாக இருந்தவைகளோ அவைகளெல்லாம் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். சில நேரங்களில் உலக மக்கள் மத்தியில், வசதி வாய்ப்போடு இருக்கிற மக்கள் மத்தியில் நாம் குறைவுபட்டவர்களாக ஒரு அவமான சின்னம் போல, ஒரு அசிங்கமான சின்னம் போல அவங்க பார்வையில் இருப்போம். அதை நீங்கள் சகிச்சுக்கிறேன். அதுதான் சிலுவை. அதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. அதை தூக்கி ஆண்டவர் தோளில் வைக்கும்போது நீங்கள் அதை தூக்கி தூர வீசி நீங்கள் வாட்டுக்கு போயிட்டு இருக்கக்கூடாது. சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். அதனால குறைவுகள் இருக்கத்தான் செய்யும், உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்யும், பாடுகளும் சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும், அவமானங்களும் நிந்தைகளும் நம்மளை சுற்றித்தான் வரும். ஆனால் இவைகளுக்கு நடுவில் நாம் சகிச்சுக்கிட்டு போயிட்டோம்னா, பொறுமையோடு போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் இறைவனுடைய சித்தம் நிறைவேறும். நம்முடைய சொந்த ஆசை விருப்பம் நிறைவேறாமல் போகலாம். ஆனால் கடவுள் நம்மை மேல் வைத்திருக்க சித்தம் நிறைவேறுமே, நம்ம குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிற சித்தம் நிறைவேறுமே, நம்ம ஊழியத்தின் மேல் வைத்திருக்கிற தேவ சித்தம் நிறைவேறுமே. அது நிறைவேறினா போதுமே, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்படி போகணும். பழைய ஏற்பாட்டு யாக்கோபு சொல்லுவான், நான் வெறுங்கையும் கோலுமா வந்தேன், இப்போ நான் 2 பரிவாரங்களை உடையவனா போனேன். அப்போ ஒன்றும் இல்லாமல் நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்தாலும் நம்மளை அப்படி விட மாட்டார். நமக்கு என்ன தேவை, எப்போ தேவை, அவர் ஞானம் உள்ளவர். நம்ம அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கேட்குற நேரமெல்லாம் தந்துட மாட்டார். ஆனால் தருவார். பின்னாடி தந்து எங்களுக்கு என்னத்துக்கு அப்படி நீ சொல்லக்கூடாது. அவரை விட நீ ஞானியா? அவருக்கு ஞானம் இருக்கு. அவர் சர்வ ஞானம் உள்ளவர். அவர் எந்த நேரத்தில் நம்ம கையில் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அந்த நேரம் கொடுத்துருவார். நீ கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி கொடுத்துருவார். வந்துட்டே இருக்கும். உனக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். உன் நாவில் சொல் பிரபாவதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். ஆனாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே வா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணிட்டே போகணும். அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பார். அதுக்கு பேர் தான் ஞானம். அதுக்கு பேர் தான் என்னது? ஞானம். நம்முடைய அவசரத்துக்கு ஆத்தத்துக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஆண்டவரை முறுமுறுக்கக்கூடாது. முறுமுறுத்திருந்தால் மன்னிப்படுத்தும். நான் எங்கேயும் அவரை முறுமுறுத்தேன், வீட்டுக்கார ஐயாவை தான் முறுமுறுத்தேன்னா அதுலேயும் மன்னிப்படுத்துறேன். மன்னிப்படுக்கணுமா இல்லையா? மன்னிப்படுத்தி ஆகணும். முறுமுறுத்துட்டில்ல, முறுமுறுத்தவர்கள் சங்காரக்காரனாலே செத்தார்கள்னு எழுதியிருக்கு. ஓம் பைபிள் தான். நீ எந்தெந்த இடத்துல முறுமுறுத்த அப்போவே உன்னை கொன்று இருக்கணும் கழுத்தை பிடிச்சி. என்னமோ கடவுள் உன்னை என்னை உயிரோடு வச்சிருக்காரு. எத்தனை தடவை முறுமுறுத்திருக்கோம். கொரிந்தியரில் 10 எழுதும்போது எழுதுனா முறுமுறுத்தவர்கள் சங்காரக்காரனால கொல்லப்பட்டார்கள் எழுதியிருக்கு. 1 கொரிந்தியர் 10 எத்தனாம் வசனம்? அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். சங்கார தூதனை அனுப்புறது யாரு? தேவனே அனுப்பிடுவார். ஆனால் சங்கார தூதன் வரவும் இல்லை, நாம் சாகவும் இல்லை, நல்லா தானே இருக்கோம். இருக்கமா இல்லையா? இல்லையா? சங்காரக்காரன் அன்னைக்கே வந்து அது கருத்தறுத்து தானே நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நீ இப்போ இருக்காது, நீ ஓடி போயிரு. சில ஆள் சொல்கிறான், நான் நரகத்துக்கு போனால் உங்களுக்கு என்ன? அவன்கிட்ட போய் நம்ம என்னத்தை சொல்ல முடியும்? அது மாதிரி நம்ம எத்தனையோ முறை முறுமுறுத்திருக்கோம். தேவனை, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை, துணைவியாரை, துணைவனை முறுமுறுத்திருக்கோம். அதுக்கெல்லாம் மன்னிப்படுத்திடணும். அதெல்லாம் நினச்சேன்னு ஆண்டவரே கொல்லாமல் விட்டீர இருக்காத. கத்தி இருந்தா அந்த மாதிரி முறுமுறுத்திருந்தா மன்னிப்படுத்துறணும். யாருக்கு விரோதமாக முறுமுறுத்தமோ குடும்பத்துக்குள்ள அவங்கள்ட்ட போய் மன்னிப்படுத்துருங்க. தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்திருந்தா மன்னிப்படுத்துருங்க.
அப்போ உங்கள் மனசாட்சி கிளியர் ஆயிடும். சுத்த மனசாட்சி உங்களுக்கு கிடைக்கும். சுத்த மனசாட்சி வந்துச்சுன்னா உங்கள் பிரசங்கம்னா அதிகாரத்தோடு தான் இருக்கு. அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார். ஏன் மனசாட்சியில் சுத்தத்தோட பைபிளை தூக்கிட்டோம்னு வைங்க, அதிகாரத்தோடு தான் பேசுவோம். மனசாட்சியில் சுத்தம் இல்லைன்னு வைங்க, குற்ற உணர்வு இருக்குன்னா மங்கித்தான் இருக்கும். மங்கி எரிகிற விளக்கு. அதனால் அந்த நிலைமை வராமல் நம்ம எத்தனையோ தடவை முறுமுறுத்தாலும் நம்முடைய தகப்பை நமக்கு மன்னிக்கிறார். ஆனால் நாம் மன்னிப்பு கேட்டோமா, அதான் முக்கியம். நம்ம எத்தனை இடங்களில் நம்ம குறைவுபடும் போது, அவமானப்படும் போது, நிந்திக்கப்படும் போது, சோதனைகளை சந்திக்கும் போது, வேதனைகளை சந்திக்கும் போது, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு தாமதமாகும் போது எத்தனை முறுமுறுப்புகள் இறைவனுக்கு விரோதமாக நம்ம குடும்பத்துக்குள்ள. அதுக்கெல்லாம் நீங்கள் மன்னிப்பு எடுத்துட்டீங்கன்னா உங்கள் மனசாட்சி கிளியர் ஆகும். ஒரு அதிகாரம் உங்களுக்கு வரும். அந்த அதிகாரத்துக்கு பேர் தெய்வீக அதிகாரம். அதை நீங்கள் இழந்துடக்கூடாது. நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். சரியா முடிச்சிருங்க. Yeah.